Tamil BGM. எத்தனை திசைகள் உங்களை சுத்தி மூடினாலும், எத்தனை திசைகள் உங்களுடைய பினான்சியல் இதுல மூடினாலும், நான் சொல்றேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவர் உங்களுக்காக ஒரு புதிய திசையை நிச்சயமாக திறக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை உருவாக்கப்படும், உங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் உருவாக்கப்படுகிறது. It is going to be created. It is going to be created in a newer version. உங்களுடைய physical newer version ஆக என்ன பண்ணுகிறது? உங்களுடைய குடும்பம் newer version ஆக உருவாக்கப்படுகிறது. நான் சொல்றேன் இந்த ஊழியம் newer version ஆக. யாராவது முடிவுரைகளை பார்த்து ஒருவேளை பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்றேன் தைரியமா முடிவுரைகளை பார்த்து போங்க. ஆண்டவர் அடுத்த டோர் என்ன பண்ணுவார்? We are so innocent. Amen. ஆமா, ரொம்ப இன்னோசென்ட் தான் நம்மெல்லாம். ஆடு அப்படிப்பட்டதா இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு நீ ஆடை போல இருக்கிற அப்படிங்கிறார். தாவீது தான் சொல்றான், இன்னோசென்ட்டான ஆடை நான் எப்படி ப்ரொடெக்ட் பண்றேன், எப்படி அதை பாதுகாக்கிறேன், எப்படி அதுக்கு ஒண்ணுனா நான் துடிச்சு போறேன், அப்படிதானே நீர் எனக்கு இருக்கிறீர் அப்படின்னு எழுதுறான். ஆமென். ஆமா, ரொம்ப ஒண்ணும் ஞானம் இல்லை, ரொம்ப ஒன்றும் சரியா நடந்துட்டோம்னு நம்மளால சொல்ல முடியாது. சில நேரத்தில் எடுப்பார் கைப்புள்ள மாதிரிலாம் இருந்திருக்கிறோம். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க ஸ்டோரியெல்லாம் நம்ம ஸ்டோரியாக கன்வெர்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. எம்டி பேப்பராக இருந்திருக்கிறோம். சமயத்தில் யார் சொல்கிறதையும் கேட்டதில்லை. சில நல்ல ஆலோசனைகளை அவமதிச்சிருக்கிறோம். நல்ல திட்டங்களெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறோம், தூக்கி எறிஞ்சிருக்கிறோம். தேவனுடைய கிருபையை கூட எட்டி உதைச்சிருக்கிறோம். தேவன் காட்டின எத்தனையோ தயவுகளை பெருசாக ஒன்றும் மதிக்கலை. இதெல்லாம் இன்னோசென்ட் ஆடுகளுடைய தன்மைகள் பாருங்க. இப்படிலாம் நம்ம பண்ணோங்கிறதுனால தப்புன்னு கசாப்பு கடைக்கு போட்டுரும் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புற தேவன் அல்ல. அதனாலதான் அவர் இன்னோசென்ட் அப்படிங்கிறார். நீ விவரம் பத்தல அப்படின்னு சொல்றார தவிர எப்பண்டா இதை சாக்கா வச்சு நம்மளை தண்டிக்கலாம் அப்படின்னு ஒரு நாள் அவர் யோசிக்கிறது இல்லை. ஏமேன். இதை வச்சு அவர் என்ன பண்றாரு, தோல்ல சுமக்கிறவரா இருக்கிறார். ஏமேன். ரொம்ப பிரில்லியண்டா இருக்குது, நல்ல விஸ்டமா ஆப்ரேட் ஆகுது, நல்லா இருக்குது, ரொம்ப யதார்த்தமா நடந்துக்கிடுது. ஆனா சிலது அப்படி இல்லை, கொஞ்சம் சுழி சேட்டை பிடிச்சதான் தான் இருக்குது. அது மட்டும் தனியா துண்டா ஓடுது, காணாம போயிருது, எத்தனையோ நேரங்களில் தொலைஞ்சு போயிருது பாருங்க. அதனாலதான் வேதம் இப்படி பதிவு பண்ணுது, 100 ஆடுல ஒரு ஆடு அந்த மாதிரி இன்னோசென்ட்டா சில வேலைகளை செஞ்சுட்டுனா, ஞானம் இல்லாம சில வேலைகளை செஞ்சுட்டுனா, 99 ஆட்டையும் விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டுக்கு பின்னாடி போய் அதை கண்டுபிடிச்சு அதை தோல்ல தூக்கி வச்சு, ஆமென், ஹல்லேலூயா, நீ தொலைஞ்சாலும் நான் உன்னை தொலைக்கிறது இல்லை அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு. ஆமென். இதெல்லாம் யோசிச்சுதான் அவன் அந்த பாட்டை எழுதுறான் பாருங்க. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எதனால? ரொம்ப தெளிவா நடந்துகிட்டேன் அப்படிங்கிறதுனால நான் தாழ்ச்சி அடையேனா? இல்லை. பல நேரங்கள்ல பலவிதமான முட்டாள்தனங்கள் பண்றேன். பல நேரங்கள்ல யார் சொல்றதையும் கேட்கறது இல்லை. பல நேரங்கள்ல சேட்டை பிடிச்ச நபரா தான் இருக்கிறேன். ஆனா கூட அவரு என் மேய்ப்பரா இருக்கிறதுனால நான் தாழ்ச்சி அடைவது இல்லை. ஏமே, வேதம் இப்படி ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுது பாருங்க. கறவலாடுகளை அவர் மெதுவாய் நடத்துகிற தேவன். ஏமே, அவருக்கு நம்ம கெப்பாசிட்டி என்னன்னு நல்லா தெரியும். நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், நம்மளுடைய வேகம் என்ன, நம்மளுடைய உத்வேகம் அல்லது நம்முடைய சுறுசுறுப்பு எல்லாம் அவருக்கு நல்லா தெரியுது பாருங்க. அதனாலதான் வேதம் இப்படி சொல்லுது, அவர் கறவலாடுகளை மெதுவாய் நடத்துகிற தேவன். கறவலாடோ நல்ல பிரில்லியண்டான ஆடோ எதுவும் போய் டெஸ்டினியை அடையும் பொழுது எல்லாம் சேம் டைம்ல டெஸ்டினியை அடையும் அப்படிங்கிறார். ஏமே, உன் கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி உன்னை நடத்துகிற மேய்ப்பர் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. ஆமா, அதனால அவங்க எல்லாம் வேகமா ஓடிட்டாங்களே, இவங்கெல்லாம் பாஞ்சு துள்ளி போயிட்டாங்களே, ஒன்னும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நான் உன் மேய்ப்பரா இருக்கிறேன். அவங்க போய் சேர்ற அதே நேரமும் நீ போய் சேர்ற அதே நேரமும் ஒரே நேரமா தான் இருக்கும். ஏமே, இவ்வளவு வயசாயிட்ட, இவ்வளவு காரியங்கள் நடந்துருச்சே, ஒன்னும் ஒரி பண்ணாத. காலத்துக்கு அப்பாற்பட்ட தேவனாய் நான் இருக்கிறேன். அவங்க கால்நடையா போயிருந்துக்கலாம் அல்லது ஓடி போயிருந்திருக்கலாம், ஆனா நான் உன்னை தோல்ல தூக்கி கொண்டு போய் அந்த இடத்துல விடுவேன் அப்படிங்கிறார். ஏமே, ஹல்லேலூயா, glory to be the living God. இதுவரை தேவன் நடத்தி இருக்கிறார். கடந்த ஒரு வருஷமா தேவன் இந்த ஊழியத்தில் செய்த மகத்துவங்கள் ஏராளம் தாராளம், வாயினால சொல்ல முடியாது. இந்த ஒரு வருஷ கதையை சொல்லணும்னா 10 வருஷம் ஆகும்.
ஒரு வருஷ கதையை சொல்றதுக்கு 10 வருஷம் ஆகும் பாருங்க. அவ்வளவு சிறப்பா தேவன் நடத்தி இருக்கிறார். ஆமென். ஒரே ஒரு காரியத்தை சொன்னாலே நம்மளால புரிஞ்சுக்கிட முடியும் பாருங்க. இந்த ஊழியத்துல இருந்து, இந்த ஊழியத்துல ஒரு தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் இந்த மைக்ல அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. கடந்த ஒரு வருஷமா இந்த ஊழியத்துக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. மாதம் மாதம் ரெண்ட் கொடுக்குறோம், மாதம் மாதம் வாரம் வாரம் கீபோர்டு கிளீனிங் பண்றதுக்கு, கேமராக்கு, எடிட்டுக்கு, எல்லாத்துக்கும் சப்ளை ஆயிட்டு இருக்கு பாருங்க. யாருனாலும் நீங்க கூட்டு கேட்டு பார்க்கலாம், ஒருத்தருக்கு கூட பெண்டிங் கிடையாது. ஏமே ஆமா, ஒருத்தரை கூட என்னைக்காவது வேலை பழுவு நிமித்தமா, அலுவல் நிமித்தமா 1-2 நாள் டிலேயா பே பண்ணிருப்போமே தவிர ஒருத்தருக்கு கூட பே பண்ணாம விட்டதே கிடையாது. ஏமே ஆயிரக்கணக்கில் செலவாகுது பாருங்க. பார்க்க சின்ன இடமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் மாசம் மாசம் ஆயிரக்கணக்கில் செலவாகுது பாருங்க. ஒரு நாள் கூட இப்படி ஒரு தேவை இருக்கு, அதனால உங்களுடைய கரங்களை நீங்கள் நீட்டுவீர்களாகன்னு சொன்னதே கிடையாது. இனி சொல்ல போறதும் கிடையாது. ஏமே ஹல்லேலூயா. இந்த இடத்துக்கு மேல தேவன் ஒரு மண்டலத்தை திறந்திருக்கிறார் என்பது எனக்கு உறுதியா தெரியும் பாருங்க. கடனற்ற ஒரு வாழ்க்கையை தேவன் இந்த இடத்துல திறந்து வைத்திருக்கிறார். ஏமே கடன்ல காரை வாங்கி, கடன்ல எல்லாத்தையும் வாங்கி, வீட்டை வாங்கி கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்ற வேலை இங்க கிடையாது. கடனே இல்லாம காரை வாங்கினதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லவே போறோம். ஏமே ஆமா, கடனே இல்லாம காரை வாங்கி, கடனே இல்லாம வீடை வாங்கினதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் கொடுத்தார். அது இல்லை, அப்படி இல்லைன்னா அவன் பேங்க்காரன் கொடுத்தான்னு அர்த்தம். ஏமே இங்க வாங்கின எந்த பொருளுக்கும் இஎம்ஐ கிடையாது. ஏமே இங்க வாங்கின எந்த பொருளா இருக்கட்டும், என் கையில காலில் கிடக்கிறதா இருக்கட்டும், அல்லது இங்க இருக்கிற எந்த பொருளா இருக்கட்டும், ஒரு பொருள் கூட இஎம்ஐல வாங்கல, ஒரு பொருள் கூட தவணை முறையில வாங்கல. எல்லாம் ஆன் டைம்ல கேஷ கொடுத்து வாங்கறதுக்கு தேவன் உதவி செய்தார் பாருங்க. ஏமே ஆமா, 2 மாதத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் நடத்துறோம், செமினார் டைப்ல நடத்துறோம். பெரிய அளவுக்கு செலவாகும் அந்த செமினார்ஸுக்கு எல்லாம். எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு வரவங்களை எல்லாம் ஹானர் பண்ணி பண்றதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல வெயிட்டாவே ஆகும், செலவாகும் பாருங்க. ஒரு நாள் கூட அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு ஏங்கியே நின்னதில்லை. ஒவ்வொரு காரியம் பண்ணி முடிக்கும் பொழுதும் கூட கூடையா மிச்சம் எடுக்கும்படியா தான் தேவன் உதவி செய்திருக்கிறார். ஏமே ஆமா, தயக்கங்கள் இருந்ததா அப்படின்னு கேட்டா இருக்குது. நிறைய நேரத்துல டபக்குன்னு எடுக்கும்பொழுது ஒரு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெயின் என்ன பண்ணுது, வரதான் செய்து பாருங்க. ஐயோ நம்ம போட்ட எஸ்டிமேட்டை தாண்டி போகுதே அப்படின்லாம் சில நேரங்கள்ல வருது பாருங்க. ஆனா அதை விட விசுவாசம் மேலோங்கி வருது. எப்பா 11 மாதம் கொண்டு வந்த தேவன் 12வது மாதமும் அவர் தான் கொண்டு போக போறாரு. இனி அடுத்த வருடங்கள்லயும் அவர் தான் கொண்டு போக போறாரு. ஏமே ஆரம்பத்துல தேவனை எப்படி என்ஜாய் பண்றோமோ அப்படிதான் முடிவு பரியந்த என்ஜாய் பண்ண போறோம். ஏமேன் பண விஷயத்திலையும் சரி, குடும்ப விஷயத்திலையும் சரி, இந்த இடத்துல நடந்த அநேக அற்புத அடையாளங்கள்லையும் சரி, அதுலலாம் உண்மையா இருந்த தேவன் இனியும் உண்மையா இருக்க போறாரு. இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் வாழ்த்துவாங்க, வாழ்த்தும் போது அவங்க வாயில இருந்து இந்த காரியங்கள் வரும், நான் விசுவாசிக்கிறேன். சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், எதுக்கும் கூட எந்த மனுஷனையும் நாடி இருக்கும்படியான ஒரு நிலையில தேவன் வைக்கல பாருங்க. தயவு அப்படிங்கிறது, மனிதர் கண்கள்ல தயவு அப்படிங்கிறது தேவன் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீ போய் கையேந்திக்கிட்டு நிப்ப அப்படி சொல்லல. ஐயா யாராவது தயவு காட்டுங்க ஐயா அப்படி போய் நீ போய் நிப்பேன்னு சொல்லல. மனிதர் கண்கள்ல தேவன் தயவை உண்டு பண்ணுவார் அப்படின்னு எழுதியிருக்கு. ஏமே ஹல்லேலூயா. எந்த மனுஷன்டையும் போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க. அவர் தயவு காட்டுவாரா அப்படின்னு சொல்லி நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ போய் நில்லு, மனிதர்கள் கண்கள்ல நான் தயவை உண்டு பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு உரைத்திருக்கிறார். இந்த ஊழியத்துல தேவன் அப்படியாய் அதை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். ஏமே ஹல்லேலூயா. சர்ச் ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துலயே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 உடைக்கப்பட்ட குடும்பம் வந்துச்சு. குடும்பத்துல உடைக்கப்பட்ட குடும்பம் 2. ஒருத்தங்க கணவனை இழந்தவங்க, மணமகன் திருமணமாகி விவாகரத்து ஆனவர். 2 பேருக்குள்ளுமே நம்பிக்கையே இல்லை. இனி திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு எட்டாய்க்கனியா தான் இருக்கும், இது வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற சூழல்ல தான் 2 வந்தது பாருங்க. ஆனா இங்க இருந்த ஒரு அபிஷேகம்,
இங்க இருந்த ஒரு கிருபை 2 பேருக்குள்ளேயும் பத்திக்கிடுச்சு பாருங்க. திரும்ப வாழ்க்கையை துவங்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை அவங்களுக்குள்ள உண்டானுச்சு. பெரிய நம்பிக்கை உண்டானுச்சு பாருங்க. அது எனக்கு ஒரு பெரிய கன்ஃபர்மேஷனா இருந்தது. இது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வா, ரெண்டு குடும்பம் பொண்ணு பார்த்து வச்சு திருமணம் ஆகியிருந்தா கூட அதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா உடைக்கப்பட்டது இந்த இடத்துல சேர்க்கப்பட்டதை பார்க்கும்போது ஆமென், கர்த்தர் இதை எவ்வளவு உறுதிப்படுத்துறார் அப்படின்னு தெரிஞ்சது பாருங்க. கர்த்தர் எவ்வளவு உறுதிப்படுத்துறார் அப்படின்னு தெரிஞ்சது பாருங்க. அதுல இருந்து எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தையும் தேவன் கட்டவிழ்த்து விட்டுருக்கிறார். சும்மா கிடையாது, தேவன் கரெக்டா தான் எல்லாத்தையும் நடத்தி கொண்டு போறார் அப்படின்னு. ஊழியக்காரங்களுக்கே இருக்கிற டவுட் தானே, சரிதானா நம்ம எடுத்த முடிவு, கரெக்டா தான் காலடி எடுத்து வச்சோமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரும் பொழுது, இந்த மாதிரி கேள்வி எழும்புகிற நேரமெல்லாம் இந்த ஒரு வருஷத்துல தேவன் பெரிய பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த இடத்துல செய்து அதை உறுதிப்படுத்தினார். ஆமென், நன்றி சொல்றேன் ஆண்டவருக்கு. ஒரு இடத்துல கூட போய் ஹவுஸ் விசிட்டிங்லாம் பண்ணல, போய் எங்கேயும் போய் பெருசா அலையும் இல்லை, ஒன்றும் செய்யல. கர்த்தருடைய வார்த்தையை இந்த இடத்துல இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஜனத்தொகை வந்துகிட்டே இருக்கு. ஆமென், வார்த்தை போய் ஜனத்தின் தொகை விரிவானது அப்படின்றது பாருங்களேன். அந்த மாதிரி யாரையும் பிடிச்சி தொங்கல, யாரையும் பிடிச்சி நீங்க வந்தா தான் உண்டு அப்படின்னு சொல்லவும் இல்லை. இந்த இடத்துல ஜீவனுள்ள வார்த்தைகளை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. அது கேட்கிற காதுகள்ல போய் அது விழுந்து என்ன ஆகுது, அந்த இடத்துல ஒரு ஜீவன் உண்டாகுது. அப்படிதான் ஆட்கள் எல்லாம் வராங்க பாருங்க. பெரிய சந்தோஷம். அதற்காக தேவனை நன்றி சொல்லுகிறேன். இப்போ நம்ம வாழ்த்தும்படியா அருமையான திரங்கமாணிக்கன் சார் அவங்க குடும்பமா வந்திருக்கிறாங்க. அவங்கள நான் வெல்கம் பண்றேன், அவங்கள நான் ஹானர் பண்றேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒரு வருஷம் அற்புதமாய் நடத்தி வந்தவர், இனிமேலும் நடத்துவார். ஆமென். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த சைனா பேம்பு பத்தி. முதல்ல 5 வருஷத்துக்கு ஒரு அடி தான் வளரும். அதுக்கப்புறம் 6வது வருஷம் 90 அடி உயரத்துக்கு வளர்ந்துரும். ஹல்லேலூயா. ஸோ வளர்ச்சி என்பது நம்ம நேரடியா மேலே பார்க்கறது இல்லை, வார்த்தைகள் மூலமாய் ஊன்ற கட்டப்பட்டு கொண்டு வருகிற இந்த சபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்குள்ள அநேக காரியங்கள்ல சில ஒற்றுமைகள் உண்டு. கடன் வாங்கி இஎம்ஐ போட்டு கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்றாரு, எனக்கும் கிடையாது. அதே மாதிரி யார்ட்டையும் கையேந்தி ஊழியத்தை தாங்குங்க அப்படி சொன்னதில்லைன்னாரு. நானும் அப்படிதான். ஏன்னா கர்த்தருடைய ஊழியம் தாங்குற மாதிரி பெரிய சாரம் கட்டி பில்டிங்ல விழுந்துடக்கூடாது இல்ல. தாங்கிறதுக்கு பெரிய பில்டிங்ல தான் என்ன பண்ணுவாங்க, கட்டிக்கிட்டு இருக்கும்போது விழுந்துடக்கூடாதுன்னு சாரம் கட்டுவாங்க. அது பேர் சாரம் தானே, ஏதோ கட்டி வேற. அப்படி முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அற்புதமாக எடுத்துடுறார். இந்த ஒரு வருஷத்துல 2 குடும்பத்தை கட்டியிருக்காங்களா, அதே பெரிய விஷயம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு குடும்பம் கட்டப்பட்டதுன்னா ஒரு குடும்பம் தான். ஆண்டவரே சொல்றாருல, நான் ஒருவனை அல்லவா தெரிந்து கொண்டேன், பின்ன ஏன் ஒருவனை தெரிந்து கொண்டேன், ஒரு பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கும்படி தானே அப்படின்னு மல்கியா 2:15 வாசிக்கிறோம். இந்த வருஷம் எங்களுக்கு மறக்காது. ஏன்னா எங்க வெட்டிங்க்கு ரெவரண்ட் கொடுத்த செய்தியே இதுதான். நான் கேட்பேன் நிறைய குடும்ப முகாம்ல, உங்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு ஜெரிமான்னு முழிப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு போதகர் என்ன செய்தி கொடுத்தாருன்னே தெரியாது. நீங்க கூட சொல்லியிருக்கீங்க ஒரு தடவை, பாஸ்டர் கூட என்ன கொடுத்தாங்கன்னு. நான் ஆண்டவருக்குள்ள இல்லை, ஆனால் என் மனைவி நல்லா ஆண்டவருக்குள்ள இருந்ததுனால நல்லா ஞாபகம் வச்சு உடனே அதை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணோம். நம்ம எதை சொல்றோமோ அதுக்கு நேரவே போகும். பக்தி உள்ள சந்ததி. அருமையான ஜவா ஃபேமிலியில பாருங்க, 2 குடும்பத்தை கட்டுறதுக்கு முன்னாடி அவர் குடும்பம் கொஞ்சம் அப்படியே தள்ளாடிட்டு தான் இருந்தது. அப்பதான் அதனால நிறைய பேர் இந்த ஊழியத்தை செய்ய மாட்டாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, ஆபிரகாம் சாராளுக்கு குழந்தை இல்லாம இருக்கும் போதே அவங்க ஜெபம் பண்ணி அபிமெலேக்காருடைய வீட்டாருடைய கர்ப்பம் எல்லாம் திறந்தது. ஹல்லேலூயா. அதனால அதை பத்தி கவலைப்படல. இன்னொன்னு சொல்ல போனா, இந்த ஃபர்ஸ்ட் மென்ஷன்டு தியரிம்பாங்க பைபிள்ல. முதல்ல எங்க வருதுன்னு, ஹீலிங் அங்கதான் முதல்ல வருது. ஹீலிங்கிறது கிருபை எங்க வருது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. வர்ஷிப் எங்க வருது, நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய்
தொழுது கொண்டு திரும்பி வருவோம். எப்படி ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணது ரொம்ப முக்கியம். அப்போ ஃபர்ஸ்ட் இதே பாருங்க, தன்னுடைய குடும்பம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு அதுக்கப்புறம் அடுத்த வசனமே சொல்லுது, தேவன் சாராள் மீது கடாட்சம் கண்டாருன்னு. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஸோ 2 குடும்பங்களை கட்ட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இவர்களை குறித்து பிரசங்கம் பண்ணுவதற்கு அருமையான பாஸ்டர் விஜயாரோன் வந்திருக்கிறபடினால வசனத்தை சொல்லி பிளஸ் பண்ணியிருந்த இந்த குடும்பத்தை, பாப்பாவுடைய டெடிகேஷனும் இருக்கிறதுனால சில வார்த்தைகள். ஏசாயா 61:9, அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது. அம்மா பேர் என்னது? வாவ், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, சாரி. அப்படி நினைச்சு நான் இதை கொண்டு வரல இந்த வசனத்தை. அம்மா பேரு சந்தானமானதுன்னு வாசிக்கும் போது தான் தெரியுது. ஹல்லேலூயா. இந்த செய்தி நான் ஏற்கனவே நாருல்ல பாஸ்டரோட சர்ச்சில் கொடுத்துருக்கிறேன் ஃபேமிலியை பத்தி. ஹல்லேலூயா. அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 22:30, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். ஹல்லேலூயா. ஏசாயா 44:3 உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல். பாருங்க 2 தடவை வருதம்மா. நான் அப்படி நினைச்சலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. நல்ல வார்த்தைகள். உன்னுடைய சங்கீதம் 144:12, அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீர்ந்த அரண்மனை மூலை கற்களை போலவும் இருப்பார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரே. அருமையான ஜவஹருடைய குமாரத்திகள் சித்திரந்தீர்ந்த அரண்மனை மூளைக்கற்களை போல இருப்பாங்க. ஏன்னா தேவனுடைய, ஏன்னா அவங்க பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் ஏன் ஆண்டவர் எதையும் மறைப்பதில்லை, அவன் என் சிநேகிதன் சொன்னார்னா, அவன் தன் பிள்ளைகளுக்கும் எல்லாவற்றையும் கர்த்தரை குறித்து அறிவிப்பான் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு புண்ணிய ஸ்தலங்கள் மேல பெருசா நம்பிக்கை இல்லை. புண்ணிய ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்றதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனா ஒரு ஊழியத்தின் மேல, ஒரு தனிப்பட்ட மனிதன் மேல தேவன் ஒரு மண்டலத்தை திறந்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை எப்பவுமே இருக்கு. ஏமே, அவங்க எங்க போனாலும் அவங்க மேல ஓப்பனான அந்த ஹெவன், அவங்க எங்க போய் நின்று வாழ்த்துதல் சொன்னாலும் அது அப்படியே அந்த இடத்தின் மேல ரிலீஸ் ஆகும். அங்க இருக்கிற எல்லார் மேலேயும் அது ரிலீஸ் ஆகும். நான் விசுவாசிக்கிறேன். அதனாலதான் நான் தினகரன் மாணிக்கம் சாரை நான் கூப்பிட்டேன். மனதார இந்த என்னையும் என் குடும்பத்தையும் இந்த ஊழியத்தையும் அவங்க குடும்பம் மாதிரி அவங்க பிள்ளை மாதிரி நினைச்சு வாழ்த்துதல் சொல்லுவாங்க. ஏமே, சும்மா ஏனாதவனெல்லாம் அவங்க ஒரு நாளும் சொன்னதில்லை. நார்மலா எங்களுக்குள்ள ரொம்ப ரேரா தான் கம்யூனிகேஷன் நடக்கும். அப்படி நடக்கும்போது கூட தேவன் அருளிய வார்த்தையை அன்றி சுயமா அவங்க ஒரு நாள் என்கிட்ட பேசினதே இல்லை. அவங்க சொன்ன ஒரு நல் வார்த்தை கூட வீணா தரையில விடல. இது வரைக்கும் வீணா ஒரு நாள் கூட தரையில விடல. ஸோ என் குடும்பத்தில் நடந்த துக்கமான காரியங்கள் உங்களுக்கு அநேகரில் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருக்கும் பொழுது நிறைய பேர் ஒப்புக்கு ஆறுதல் சொன்னாங்க. 2 பேர் எனக்கு முரட்டுத்தனமான ஆறுதல் சொன்னாங்க. அந்த 2 பேரை தான் நான் இன்னைக்கு இன்வைட்டே பண்ணியிருக்கிறேன். அருமையான தினகரன் மாணிக்கம் சார் சொன்னாங்க, இப்போ உனக்கு தெரியாது, இனிமேல் நீ அறிவாய் அப்படின்னா. ஹார்டான வார்த்தை பாருங்க, ஹார்டான வார்த்தை. இதை சாதாரணமா சொல்ல முடியாது பாருங்க. அவருக்கு என் இருந்தையும் நல்லா தெரியுங்கிறதுனால இந்த வார்த்தையை அப்படியே எனக்கு சொன்னாங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்கிறத இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் நீ அறிவாய் அப்படின்னாங்க. ஏமே, இப்போ நல்லா அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் நல்லா அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இனியும் அதை பத்தி நான் நிறைய அறிய போறேன். ஏமே, அந்த துக்கத்துல இருந்து என்னை மீட்கும்படியா தேவன் அனுப்பின 2 தேவ மனிதர்கள். என்னால் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அது வேற எந்த மீட்பும் அதை செய்யவும் முடியாது. சாதாரணமான ஆறுதல்லாம் சொல்லி அதுல இருந்து மீட்கவே முடியாது பாருங்க. அவங்க சொன்ன நல் வார்த்தை, அவங்க சொன்ன ஜீவனுள்ள வார்த்தைகள். அப்புறம் அருமையான விஜயாரோன் எனக்கு ஆறுதல்ங்கிற பேர்ல ஒரு வார்த்தை கூட இப்ப வரைக்கும் சொல்லவே இல்லை. இப்ப வரைக்கும் ஆச்சு. ஒரு நாள் திடீர்னு
அண்ணன் கால் பண்ணி வந்து அவங்க சர்ச்சு இடம் மாற்றினாங்க. இடம் மாற்றி அதோட இனாகரேஷன் இருக்குது, நீ கிளம்பி வா அப்படின்னாங்க. குடும்பத்தோட நீ என்ன செய்ய, கிளம்பி வா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அண்ணன் நானே பயங்கரமான மீள முடியாத துக்கத்தில் இருக்கேன், அதெல்லாம் தெரியும், நீ கிளம்பி வா அப்படின்னாங்க. பாருங்க, அன்னைக்கு நான் கிளம்பி போனேன். அங்க வந்து கிருபையை பேசுற ஆட்கள் வந்து வாழ்த்து சொல்லல. கிருபை நம்ம எல்லாம் ஓரளவுக்கு அறிஞ்சு வச்சிருக்கிறோமே, அந்த மாதிரியான நபர்கள்லாம் யாரும் வந்து பேசல. பாருங்க, நம்மள ஃபேஸ்புக்கில் வேணுக்குனே வம்புழுக்கிற ஆட்கள்லாம் நின்று வாழ்த்து சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணன் சர்ச்சில். பெரிய அளவுக்கு நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ற ஆட்கள்லாம் என்ன பண்ணாங்க, நின்று வாழ்த்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் நானும் ஒரு 2 நிமிஷம் வாழ்த்து சொன்னேன். சொல்லிட்டு இறங்கி வந்தேன். கார்ல நானும் என் ஒய்ஃபும் திரும்ப ஏறிட்டு அந்த நாகர்கோவில் எல்லையை கூட தாண்டல. பாருங்க, இனம் புரியாத ஒரு சமாதானம் உள்ளதுக்குள்ள வந்துச்சு. அந்த துக்கம் எங்க போச்சுன்னே தெரியல, அப்படியே அது வேரோட பட்டு போனுச்சு. அப்போ ஆண்டவர் எனக்கு மீண்டும் அந்த உறுதிப்படுத்தினாரு, அண்ணன் மேல அப்படி ஒரு அபிஷேகம் இருக்குது. ஏமேன், அவர் ஆறுதல் சொல்லலாம் வேண்டாம், அவர் வந்து நின்னாலே போதும், துக்கம் எல்லாம் தன்னால செத்து போகும் அப்படின்னு. ஏமேன். அவங்க 2 பேரும் எங்க வாழ்க்கையில இந்த மாதிரி விதைச்ச சில காரியங்கள் பாருங்க, அதுதான் இன்னைக்கு ஒரு குழந்தையா கையில வந்திருக்குது. நான் அப்படி விசுவாசிக்கிறேன். ஏமேன். ஏன்னா பலன் இல்ல, துக்கம் மிகுதியா போய்கிட்டே இருந்துச்சு. எப்படி பண்ணன்னு தெரியல. சரி டாக்டர்ஸ்ட போவோம் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்ட போனோம். ஒரு டாக்டர் வந்து என் மனைவிட்ட ஏதோ மிஸ்டேக் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அதை ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தா அடுத்து வந்து அது சரியாயிட்டா, அப்போ சரி அப்போ வாண்ட் ஏதோ இருக்கு அப்படின்னாங்க. சரி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா 2யும் எடுத்து பார்த்தாச்சு, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. பாருங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை, எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேலைக்கு ஆகலை. ஆனால் நல்ல இருதயம் உள்ள தேவ மனிதர்களுடைய ஆசீர்வாதம், வாழ்த்துதல், தேவனுடைய கிருபை, யோசிக்கவே இல்லை, தன்னால கர்ப்பம் தரிச்சது. பாருங்க, யோசிக்கவே இல்லை, தன்னால கர்ப்பம் தரிச்சது. மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தி மாதிரி விடாயத்த பூமியில ஊத்தப்படுகிற குளிர்ந்த நீர் மாதிரி இந்த 2 தேவ மனிதர்களும் சொன்ன வார்த்தைகள், எங்கள் மீது காட்டின அன்பு, உங்க கூட நாங்க நிற்கும் அப்படின்னு அவங்க சொன்னது, இதெல்லாம் தான் இதை நடந்துச்சு. பாருங்க, நம்ம சபையில் நடந்த முதல் திருமணம், அருமையான நாகலட்சுமி சிஸ்டர் ஆஷ்லி பிரதர் அவங்களுடைய திருமணம். அதை வந்து நான் நடத்தி வைக்கிறதுக்கு யோசிக்கும் பொழுது எனக்குள்ள டக்குன்னு ஸ்பார்க் ஆனது என்னன்னா, நான் நடத்துறதை விட அருமையான விஜயாரோன் அண்ணன் வந்து இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுச்சு. மெனக்கிட்ட அண்ணன்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி டேட்டை புக் பண்ணி, அண்ணே நீங்க தான் வந்து இதை செஞ்சு கொடுக்கணும், என் மேல திறக்கப்பட்டது அந்த குடும்பத்தின் மேலேயும் திறக்கப்படணும். ஏமே, ஆமா, இதெல்லாம் ஆறுதல் சொல்லிலாம் முடியாது, இது என்கவுண்டர்னால தான் நடக்கணும். இது என்கவுண்டர்னால தான் நடக்கணும், கர்த்தருடைய சந்திப்புனால தான் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால தான் இவங்களை இன்னைக்கு வாழ்த்துதல் சொல்லும்படியா நான் இன்வைட் பண்ணேன். அவங்களும் மனதார அதை ஏற்றுக்கிட்டாங்க. வந்து இந்த வாழ்த்துதலை அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். வேதத்தில் இருக்கிற சாட்சியா இருக்கட்டும், அல்லது மனிதர்களுக்கு நடக்கிற சாட்சியா இருக்கட்டும், கிறிஸ்துவ நிமித்தமாய் உண்டாகிற சாட்சியா இருக்கட்டும், அது ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொந்தமானது அல்ல. அது அவங்களுக்குன்னு எக்ஸெப்ஷனலா சொல்லப்பட்ட காரியங்கள் அல்ல. வேதத்துல சொல்லப்பட்ட அற்புதங்களா இருக்கட்டும், இப்ப நிதர்சன உலகத்துல நம்ம ஒவ்வொருத்தருடைய காதுகள்ல நீங்க கேட்கிற சாட்சிகளா இருக்கட்டும், எல்லாமே ஒரு இன்விடேஷனா இருக்குது. ஏமே, எல்லாமே ஒரு இன்விடேஷனா இருக்குது. எப்படி ஒரு இன்விடேஷன் கிடைச்சா கையில மொய்ய தூக்கிட்டு ஓடுதமோ, அந்த மாதிரி ஒரு சாட்சி காதுல விழுந்ததுன்னா அது எனக்கு வந்த இன்விடேஷன். உங்க குடும்பத்தை ஆசீர்வதித்த தேவன் என் குடும்பத்துக்கும் அதை செய்வார். ஏமே, ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் ஷேர் பண்றோம். இன்னொன்று, தேவனுக்கு முன்பதாய் அந்த நன்றி உள்ள இருதயத்தை காட்டும்படி, எங்கெல்லாம் தேங்க்ஸ் கிவிங் இருக்குதோ அங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு மல்டிப்ளை நடக்கும். ஏமே, எங்கெல்லாம் வந்து நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மல்டிப்ளை ஆகும். ஸோ இந்த 2 காரணம் தான் இன்றைக்கு இந்த காரியத்தை நான் ஷேர் பண்ணது. ஸோ அருமையான விஜயாரோன் அண்ணனை நான் வரவேற்கிறேன். அவங்க குடும்பமாய் வந்தது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான பிரதரும் அவங்க ஃபேமிலியும் கூட வந்தது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எங்களை வாழ்த்தும்படியா நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களை ஹானர் பண்ண விரும்புறோம். அருமையான அண்ணன் முன்னாடி வாங்க. நல்ல கரங்களை தட்டி உங்களை ஹானர் பண்ணுவோம்.
அண்ணன் கர்த்தர் எப்படி நடத்துறாரோ அப்படி அவங்க நடத்துவாங்க. ஹல்லேலூயா. எல்லாம் தூங்கி சந்தோஷமா தான் வந்திருப்பீங்க எனக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் தூங்குறதே ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா? அது யாரு கிடைக்குதோ இல்லையோ, கிறிஸ்தவர்களுக்கு அது ரொம்ப ஒரு பாக்கியம். ஏன்னா மத்தியானம் கண்டிப்பாக ஒரு நான்வெஜ் தான் என்ன பண்ணும் இருக்கும். மெயினாக சிக்கனாக இருக்கும், இல்லை மட்டனாக இருக்கும், ஏதாவது இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம். சாயந்தரம் ஒரு டீயோடு என்ன பண்ணியிருப்பீங்க, வந்திருப்பீங்க. ஸோ டீ குடிச்சிட்டு பெலத்தோடு வந்தவங்க ஒரு அல்லிலியோ சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புதமான இந்த நேரத்திற்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு வருடம் இந்த இடத்திற்கு வந்து ஒரு சபையாக உருவாகி ஒரு வருடம் ஆகிறது. நான் எப்பவுமே இந்த நம்பர்ஸை பார்க்குற ஆளே கிடையாது பாருங்க. அங்கே கிடையாது, நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது, அப்படிப்பட்ட ஜட்ஜ் பண்ணுற ஆளும் கிடையாது. ஏன்னா ஆண்டவருடைய ப்ரெசன்ஸ் வந்து அது எல்லா இடத்துலையும் வியாபாரமாக என்ன பண்ணிட்டு இருக்குது. நம்பர்ஸை வச்சு நம்ம ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, கணக்கு போட முடியாது. ஏன்னா நம்ம நினைக்காதது பூரா என்ன பண்ணும், நடக்கும். வரமாட்டான்னு சொன்னவெல்லாம் வந்துட்டான் பாருங்க இல்லையா? அதனால் நம்ம நினைக்காததெல்லாம் என்ன பண்ணும், அவன் நம்ம கிரகிக்க முடியாத கற்பனைக்கு அப்பாற்பட்டு என்ன பண்ணும், சில காரியங்கள் நடக்கும். அப்போ நான் விசுவாசிக்கிறேன் என்னென்னா, சபை பெருசாகணுமா, நிச்சயமாக பெருசாகணும். எப்படி பெருசாகணும் அப்படின்னா, அது சும்மா பெருசாகிறது இல்லை, அது பவர்ஃபுல்லாக பெருசாகணும். நான் அதை ரொம்ப விசுவாசிக்கிறவன், அதை தான் எதிர்பார்க்கிறவன். ஸோ நான் இங்கே கேட்கிற சாட்சிகள் எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது அது எத்தனை குடும்பம் அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது. அந்த குடும்பம் எப்படி இருக்குது, எப்படி வந்துக்கிட்டு இருக்குது, இந்த குவாலிட்டி எப்படி இருக்குது சர்ச்சுக்கு. ஒரு சிறிய இடமா இருந்தால் கூட அதை எப்படி வச்சுருக்குறாங்க, ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி ஒன்று, அது ரொம்ப முக்கியம். மற்றபடி இந்த ஃபிசிக்கலாக எப்படி குவாலிட்டியாக வச்சுருக்குறாங்க, இதெல்லாம் நான் ரொம்ப பார்ப்பேன். சிலவங்களுக்கு நிறைய பெரிய சர்ச்சாக இருக்கும், உள்ளே போய் நான் இங்கே பேசினா அங்கே இங்கேயோ பக்கத்து தெருவில் கேட்டுட்டு இருக்கோம். கஷ்டமாக இருக்கும் பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஒர்க் அவுட்டும் ஆகாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே பார்க்கும்போது பாருங்களேன், ஒரு ஒரு க்யூட்டான ஒரு சர்ச், அது ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப யோசிப்பேன். அதான் எங்கள் சர்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப க்யூட்டான பண்ணியிருப்போம். எல்லாத்தையும் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம், ஏதாவது சவுண்ட்ஸில் பண்ணிக்கிட்டு இருப்போம், இல்லாட்டி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா ஆண்டவரை ஆராதிக்க வர இடம் அழகாக என்ன பண்ணணும் இருக்கணும் இல்லையா? நம்ம அழகாக இருக்கணும்னு எவ்வளோ யோசிக்கிறோம் இல்லையா? இப்போ ஆண்டவர் ஆராதிக்க வர இடம் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிற ஆளு. அது மாதிரி இந்த இடத்துல இங்கே வந்தாலும் வராட்டியும் நான் மனதார வாழ்த்துறேன். இந்த இடங்கிறது அன்னைக்கு வந்து தான் நான் சொல்கிறேன், இந்த இடங்கிறது இந்த இடம் இல்லை. நான் பார்க்குற இடம் வேறு, நான் யோசிக்கிற இடம் வேறு. ஆனால் டு ஸ்டார்ட் வித் இல்லையா, ஏதோ ஒரு இடத்துல பென்ஷன் பண்ணணும். அந்த இடத்துக்கு இந்த இடம் என்ன பண்ணுது, உபயோகமாக மாறி இருக்கிறது. நிச்சயமாக அருமையான பாஸ்டர் தினகர் மாணிக்கம் அவங்க சொன்ன மாதிரி இது ஒரு ஆரம்பம் தான். அந்த ரூட் எல்லாம் சொன்னாங்கல்ல, ஆலமரமாக அது என்ன பேம்பு ஸ்ட்ரீட்டு, அது சைனீஸ் பேம்பு கதையை நான் சொல்லியிருக்கிறேன், கதை கேள்வி. ஸோ அது மாதிரி சில நேரம் அப்படின்னு தான் என்ன பண்ணும், அது தெரியாது எங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்கியா, இது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. டக்குன்னு என்ன பண்ணும், அது வரும். நான் அதை இங்கே ஆசீர்வாதமாக பேசுகிறேன். நினைக்காத நேரத்தில் பட்டுன்னு என்ன பண்ணும், அது வரும், அப்படி தான் வரும். அதனால் அதெல்லாம் பற்றி கவலைப்படணும், அதை பற்றி யோசனை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நம்பர்ஸ் டசன்ட் மேட்டர். ஆண்டோடைய பிரசனம், ஆண்டோடைய பவர், ஆண்டோடைய கிரேஸ் இந்த இடத்துல இருக்குது. அருமையான பாஸ்டர் மேலே இருக்குது, குடும்பத்தின் மேலே இருக்குது. அவங்க குழந்தை இன்னைக்கு டெடிகேஷன் வேறு. ஸோ நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த குடும்பம் அற்புதமாக இருக்கணும், இந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும். எல்லா விதமான ஐஸ்வர்யமும் செழிப்பும் ஆரோக்கியமும் தீர்க்காயிலையும் நான் அந்த குடும்பத்திற்கு நேராக பேசுகிறேன். பணக்குறைவு ஒரு நாளும் வரக்கூடாது, நிறைவு தான் இருக்கணும். ஆமாம், நிறைய பேர் இதை நான் பணத்தை பற்றி பேசினேன், என் பணத்தை பற்றி பணம் எல்லாம் இருந்து பாருங்க தெரியும். பணம் இல்லாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டம். பணம் இல்லாதவனுக்கு ஷோல்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன பண்ணும், டவுனாக இருக்கும். ஆனால் பாக்கெட்டில் ஒரு 10 லட்ச ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அக்கௌண்ட்டில், அவன் என்ன பண்ணுவான், ஆண்டவர் இருந்தால் கூட தோலை நிமித்தி நடக்க மாட்டான். பணம் இருந்தால் என்ன பண்ணுவான், சரி நான்
நான் அதை சொல்ல வரல. பணத்தை சம்பாதிக்கிற பலனை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், தந்திருக்கிறார் இல்லையா? அப்போ ஆண்டவர் தான் அங்க பெருசு. பணத்தை சம்பாதிக்கிற பலனை இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறார். இந்த சபையில வார எல்லாருக்கும் நான் தான் சொல்றேன், ஒரு ப்ராஸ்பெரிட்டி ஒரு கேட் ஓப்பன் ஆகட்டும். ஒரு 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 ப்ராஸ்பெரிட்டி கேட். சம்பாதிக்கின்ற ஆண்டவர் கொண்டு வந்து உங்கள்கிட்ட கேஷ் தரதில்லை, ஆனா கேஷ் தர ஆட்களுக்கு கொண்டு வர்றதுக்கான பலத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு தருவார். அப்ப நான் அந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த சபைக்கு நேராக நான் என்ன பண்றேன், பேசுகிறேன். ஒருவேளை குறைவுகள் இருந்தா நான் சொல்றேன், அது நிறைவாக இல்லை, நிரம்பி வழிகிறதாக என்ன பண்றேன் இருக்கும். நான் அதை தான் விசுவாசிக்கிறேன். நான் இந்த நிறைவை கூட விசுவாசிக்காத ஆளு, நிரம்பி வழிகிறத விசுவாசிக்கிறேன். நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்ல இருக்கிற ஆளு கிடையாது, ஓவர் ஃப்ளோயிங் லெவல்ல இருக்கிற ஆளு. அதனால நான் போற இடத்துல அதுதான் பேசுறது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஓவர் ஃப்ளோயிங் தான் பேசுறேன். ஏன்னா ஆண்டவருடைய கிருபை ஓவர் ஃப்ளோயிங் தான், ஆண்டவருடைய செழிப்பு ஓவர் ஃப்ளோயிங் தான், ஆண்டவருடைய அன்பு ஓவர் ஃப்ளோயிங் தான் இல்லையா? அது ஒரு இடத்துல போய் தேங்கி நிற்கிற ஒரு அன்போ செழிப்போ ஆசீர்வாதமோ கிடையாது. அது கொடுத்துட்டு காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக மீன்ஸ் லைக் அது ஸ்டாக்னண்டா இல்லை, அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, ஓவர் ஃப்ளோ ஆகிக்கிட்டே என்ன பண்ணுது இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இங்கே வர்றவங்க சமாதானம் இல்லாமல் வரவங்க சமாதானத்தோடு இருப்பாங்க. அதை விசுவாசிக்கிறேன். பாஸ்டர் சொன்னாங்கல்ல ஆறுதல் சொல்லலை, உண்மையை சொல்ல போனால் எனக்கு ஆறுதல் சொல்ல தெரியாது. உண்மை அதுதான், அது என்னதுன்னே தெரியல. நான் அதனால தான் சில நேரங்களில் இந்த துக்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். ஜெபம் பண்ண வச்சுருவாங்க, என்ன ஜெபம் பண்ணணும்னு தெரியாது, ஒரு மாதிரி பதறி போயிடுவோம் பாருங்க. ஒரு இந்த புதுசாக ஒரு பாஸ்டரை கொண்டு போய் ஜெபம் பண்ண விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆயிடுவேன். அதுக்குன்னு நான் ஒரு ஆளை வச்சிருக்கிறேன், என் நண்பர் ஒருத்தரை வச்சிருக்கேன். அவர் இதுக்குன்னே அவர் பார்க்க ஜைஜாண்டிக்கா பயங்கரமா இருப்பார் பாருங்க. அந்த இடத்த போனா ஒரு பாட்டை பாடி அதை எப்படி என்ன பண்ணிடுவாரு, எல்லாத்தையும் அள வச்சு ஒரு மாதிரி உட்கார வச்சிருவாரு. அவர் சொல்லுவார், இப்போ பலத்தின் மீதியால் 80 எல்லாம் நாங்கள் இந்த பரவாயில்ல நம்ம கூட வந்தாரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறது. அதனால அங்கே போயிட்டு சொல்லுவார், ஜோம் பண்ணிக்கிறாவே அப்படின்னு. நான் அதுதான் ரொம்ப கூட்டி வந்திருக்கேன், நீர் என்ன பண்ணுவோம் ஜோம் பண்ணோம். அதனால எனக்கு தெரியல, எனக்கு ஏற்றுக்க முடியலன்னா என்ன விஷயம் அப்படின்னா, அது ஏன் ஏற்றுக்காம இருக்கிறேன் அப்படின்னா, இழந்ததை காட்டிலும் பெரிய காரியத்தை ஆண்டவர் மறுபடியும் தர்ற வரையிலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் அப்படி நினைக்கிற ஆளு. அப்படி ஒரு டீல், இழந்ததை ஆண்டவர் 10 மடங்கு பண்றாரு, தருகிறவராக இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 10 இல்ல 100 மடங்காக. இப்போ போய் ஒரு இழந்த இடத்துல ரொம்ப சொல்லிட்டு வந்துடலாம் இல்லையா? என்ன சொல்லலாம், கொஞ்சம் இப்படி இருங்க அப்படி இருங்க, ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படின்லாம் சொல்லலாம். நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க, யாருடைய இழப்புனுடைய வருத்தத்தையும் யாரும் தணிக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது ஆண்டவர் மட்டும்தான் என்ன பண்ணுவோம். அதுவும் எப்போ தணியும் அப்படின்னா, அதை மாதிரி 100 மடங்காக கிடைக்கும் போது தான் என்ன பண்ணும். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை ஏதாவது ஒன்றை இழந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு 100 மடங்காக என்ன பண்ணும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இழந்ததை பத்தி நிறைய பேசலாம் இல்லையா? நோ, இழந்ததை காட்டிலும் அதிகமாக தருகிற ஒரு தகவல் நமக்காக என்ன பண்ணுகிறார் இருக்கிறார். சில நேரம் இந்த முடிவுரைகள் எழுதுவாங்க, கதைக்கு என்ன பண்ணுவாங்க முடிவுரைகள், இல்லை ஒரு காலேஜ் படிக்கும்போது ஒரு முடிவுரை என்ன ஆகும், ஒரு ஃபைனல் டே வரும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? அப்போ நான் இடையில ஒரு பாட்டு எழுதினேன் பாருங்க, முடிவுரைகளை கண்டு அஞ்சினேன்னு எழுதினேன் ஃபர்ஸ்ட்ல. அப்புறம் இன்னைக்கு மாத்திட்டேன், அதை கண்டு அஞ்சிடேன் அப்படின்னு என்ன பண்ணிட்டேன், எழுதிட்டு முடிவுரைகளை கண்டு அஞ்சிடேன் முந்தினதிலும் அதிகம் தருபவர் அப்படின்னு. அப்ப நான் இன்னைக்கு அதை இங்க உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். யாராவது முடிவுரைகளை பார்த்து ஒருவேளை பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், தைரியமா முடிவுரைகளை பார்த்து போங்க, ஆண்டவர் அடுத்த டோர் என்ன பண்ணுவார். ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தான், ஏன்னா நான் அதை விசுவாசிக்கிறேன், அதனால நான் என்ன பண்றேன் பேசுகிறேன். ஏன்னா ஆண்டவர் அப்படித்தான் என்ன வச்சிருக்கிறார், எனக்கு ஒரு குறையும் என்ன பண்ணதில்லை. எல்லாம் ஒன்றும் முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன நேரத்துலலாம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஓய்த்து இருக்கிறாரு. எல்லாம் ஊழியமே பண்ண முடியாதுங்கிற நிலைமையிலலாம் எல்லா சைட்லையும் எல்லா பிரச்சனையும் வந்தப்பையும் நான் தனியாக நின்று ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், என்ன எங்கள் குடும்பமாக என்ன பண்ணியிருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார். உயர்வுன்னு சொல்லும்போது
அது பொருளாதார உயர்வு மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் என்ன பண்ணியிருக்கிறாரு, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் உயர்த்தி இருக்கிறார். ஸோ நான் இந்த சபை அப்படிப்பட்ட உயர்வுக்காக வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இங்க வார எல்லாருமே 100 மடங்கு என்ன பண்ணணும், நீங்க பெற்றுக்கொள்ளணும். இட் இஸ் a கண்டிஷன், இட் இஸ் a கண்டிஷன். அது ஏதோ ஒரு ரிக்வெஸ்ட் இல்லை, இட் இஸ் a கண்டிஷன். இது நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணும். 100 மடங்கு பலனை என்ன பண்ணணும், நீங்க பெற்றுக்கொள்ளணும். இழந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இழந்த பணத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இழந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக 1000 மடங்கு என்ன பண்ணலாம், நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ சந்தோஷமா எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு அலையிலியோ சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலியோ சொல்லுங்க பார்ப்போம். 1-2 வசனங்களை மாத்திரம் எடுத்து நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். சகரியா 10:1. அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். பின்மாறி மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் என்ன பண்ணுவாராம், மின்னல்களை உண்டாக்கி. அப்பொழுது அவர் மழையை வருஷிக்க பண்ணுவார். அப்படியே போட்டிருக்கு, என்ன இல்ல, மின்னல்களை உண்டாக்கி இல்லையா, அப்படிதான் போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். ask Lord for rain in the time of the latter rain அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ஒரு வசனத்துல 2 விதமான ரெயினை பத்தி போட்டிருக்கு. ஒன்னு அது என்ன அப்படின்னா the former rain and the latter rain அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. முந்தின மழை அப்புறம் பின்மாறி மழை அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ முந்தின மழை பின்மாறி மழை. அப்போ ஆண்டவர் மழை வேணும்னா மழையை உண்டாக்குகிறவர் அல்ல, மழையை எது உண்டாக்குமோ அதை உண்டாக்குகிறவர். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் மழையை உண்டாக்குவர் அல்ல. மழை ஒரு எண்ட் ரிசல்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மழை ஒரு எண்ட் ரிசல்ட். அவர் மழையை உண்டாக்குறவர்ல, எது வந்தா மழை வருமோ அதை உண்டாக்குனவர். அப்போ ஆண்டவர் உங்கள் பணத்தை உண்டாக்குகிறவர் அல்ல, எது வந்தா பணம் வருமோ அதை என்ன பண்றாரு, உண்டாக்குகிறார். அப்ப நான் விசுவாசிக்கிறேன், நான் பேசுறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, எந்த பலன், எந்த ஜீவன், எந்த ஜோயே வந்தா உங்களுக்கு பணம் வருமோ அந்த பணத்தை இன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், உருவாக்குகிறார். இந்த இடத்துல வந்தீங்கன்னா அந்த பலன் உருவாகும். எந்த பலன்? இங்க வந்தா பணம் கிடைக்குமா? கிடைக்காது. பணத்தை உண்டாக்குகிற பலன் இங்க கிடைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சுகத்தை உண்டாக்குகிற ஒரு ஜோயை என்ன பண்ணுவீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப சுகத்தை உண்டாக்குகிற ஒரு ஆதாரம் இங்க என்ன பண்ணுது, இருக்குது. அப்ப ஆண்டவர் the end ரிசல்ட்ல அவர் என்ன பண்ணல, செய்யல. எண்ட் ரிசல்ட்ல கை வைக்கல. எது வந்தா அந்த எண்ட் ரிசல்ட் வருமோ அதை செய்கிறவராக என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாவற்றையும் மனுஷனிடத்துல எல்லாவற்றிலையும் ஆண்டவர் இப்படித்தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுது முன்மாரி மழையை பத்தி பேசுறோம். என்ன அப்படின்னா, முன்மாரி மழை எதுக்கு வருது அப்படின்னா, காஞ்ச நிலத்துல இவங்க பயிர் என்ன பண்ண போறாங்க, விதைக்க போறாங்க. அப்போ அந்த நிலம் எல்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆகிறதுக்காக ஆண்டவரை நோக்கி பாக்குறாங்க. அந்த நிலத்தை ஆண்டவர் சாஃப்டா என்ன பண்றாரு, மாற்றுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிலத்தை இப்போ ஒரு இடத்த நம்ம பிரயோஜனப்படுத்த போறோம். அந்த பிரயோஜனமே அற்ற நிலத்துல பிரயோஜனமாக மாற்றுவதற்காக தேவன் பிரயோஜனம் உள்ளதாக என்ன பண்ணுகிறார், மாற்றுகிறார். அப்ப முன்மாரி மழை எதுக்கு அப்படின்னா, நான் விதைக்கிறதுக்கு ஈஸியாக மாற்றுவதற்காக முன்மாரி மழை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில the preparation stage ன்னு ஒன்று உண்டு. காட்ஸ் ரைட் டைமிங்கை பத்தி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவருடைய சரியான நேரம். ஆண்டவருடைய சரியான நேரம் எது? when preparation and purpose meets together, it is God's right timing. உங்களுடைய ப்ரிப்பரேஷனும் உங்களுடைய பர்பஸும் சரியான இடத்துல மீட் பண்றதுதான் ஆண்டவருடைய ரைட் டைமிங். இப்போ இன்னைக்கு நான் சொல்றேன், சில பேர் நீங்க ப்ரிப்பரேஷன்ல இருப்பீங்க. ப்ரிப்பரேஷனை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாவே என்ன பண்ணும், இருக்கும் இல்லையா? அந்த ப்ரிப்பரேஷன் டைம்ல ஆண்டவர்கிட்ட நீங்க பலனை கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன் முன்மாரி மழை உங்களுக்காக என்ன பண்ணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த இடம் சாஃப்டா மாறும். எந்த இடம் ட்ரையா இருந்ததோ, எந்த இடத்துல ஜீவன் இல்லாம இருந்ததோ, எந்த இடம் இது யூஸே இல்ல, இதுல விதைக்கவே முடியாதுன்னு இருந்ததோ, அந்த இடத்துல ஆண்டவர் விதைக்க பண்ணுவார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இதை நான் விசுவாசிக்கணும் இல்லையா? இதை விட்டுட்டு முழு நேரமும் ரகலை பண்றது அவர் கூட, முழு நேரம் ரகலை. இன்னைக்கு சொல்றேன் கேளுங்க, யூ ஆர் நாட் பிளெஸ்ட் பிகாஸ் யூ ப்ரே. கொஞ்சம் ஹார்டான விஷயம் தான். நீங்கள் ஜபிக்கிறதுனால ஆசீர்வதிக்கப்படுகிறது இல்லை, நீங்க விசுவாசிக்கிறனால ஆசீர்வதிக்கப்படுவீங்க.
இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு டிபார்ட்மெண்ட். ஜெபம் என்ன, என் அப்பாவோட என்ன பண்றேன், நான் பேசுறேன். இட் இஸ் a two way கம்யூனிகேஷன். நிறைய நேரத்தில் அது two way கம்யூனிகேஷன் இல்லை. ஏதோ ஒரு படத்தில் வடிவேல் ஃபோன் எடுத்துட்டு அப்படிமா அங்கேருந்து இவன் பேசவே என்ன பண்ண முடியாது. ஏன்னா அங்கேருந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர்கிட்ட இதே தான் நடக்குது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவரை பேச விடுறதே இல்லை. நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ கொஞ்சம் அமைதியாக என்ன பண்ணு, கேளுன்னு சொன்னா நான் சொல்றதை நீர் என்ன பண்ணும், முதல்ல கேளும். மெடிடேஷன் ஒன்று இருக்குது ப்ரேயர்ல. என்னன்னா, நீ அமைதியா என்ன பண்ணு, நீ உட்காரு. பைபிள்ல மெடிடேஷனை பத்தி தான் போட்டிருக்கு, ப்ரேயரை விட ஜாஸ்தியா. மெடிடேஷன்னா என்ன, நான் சொல்றதை என்ன பண்ணிட்டேன், சொல்லிட்டேன். ஆனா இனி அவரு சொல்றதை நான் என்ன பண்ணணும், கேட்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவரு சொல்றதை கேட்டாச்சுன்னா, அதை விசுவாசிச்சாச்சுன்னா, நான் நினைக்கிற காரியம் என்னிடத்துல ஒரு அலேலியா சொல்லுங்க. ஒரு காரியம் கிடைக்கிறது பெரிய விஷயமே இல்லைங்க. ஒரு அலேலியா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. காரியம் கிடைக்கிறது சொல்லுங்க, கஷ்டம் இல்லைன்னு சொல்லுங்க. சொல்லுங்களேன், கஷ்டம் இல்லை. கஷ்டப்படாம கிடைக்குமா, அப்படிதான் கிடைக்கணும். கஷ்டப்படாம ஏதாவது கிடைக்குமாங்க, அப்படிதான் கிடைச்ச ஆகணும். நான் சொல்றேன் கேளுங்க, கஷ்டப்படாம சும்மா எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, இந்த கஷ்டப்பட்டு ஏன்னா பிசாசு அப்படி ஒரு தாட் ப்ராசஸை கொடுத்துட்டோம். நீங்க கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ணணும். ஏன்னா நாங்க சொல்லப்பட்டது அப்படித்தானே. ஆதாமு தோட்டத்தை விட்டு வெளியே வந்த உடனே அவனுக்கு சொல்லப்பட்டது என்ன, நீ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி தான் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் செய்யணும். ஏன்னா நம்ம அதை பிடிச்சிக்கிட்டோம். அடுத்து இயேசு கிறிஸ்து வந்தாரு, அவரை விட்டுட்டு அங்கேயே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி இப்படியே தான். நீங்க வேர்வை சிந்தி எவ்வளவு நாள் வேர்வை சிந்துவீங்க. நான் சொல்றேன், கஷ்டப்பட்டெல்லாம் வேலையே பார்க்க கூடாது. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நம்மளை விட இன்னொருத்தர் பொட்டுக்கிட்ட எல்லாம் வச்சுட்டு பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த ஆளுக்கு விவரம் புரிஞ்சிருக்கு, நம்ம ஆளுகளுக்கு விவரமே என்ன பண்ணல, புரியல. அந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, வேலை பார்க்கறதே சாபங்கிறாரு. என்ன சொல்றாரு, நீ உனக்கு வேலை பாரியா, நீ அடுத்தவனுக்கு ஏன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, அது ஒரு சாபம் அப்படிங்கிறாரு. நான் இவன் எதுவும் தெரியாம பைபிளை படிச்சு விட்டான், நான் சரியா படிச்சு விட்டான் போல இருக்குது. எங்கேயோ நம்ம ஆளு எங்கேயோ போய் ஒரு தீவுல உட்கார்ந்துருக்கிறான், நமக்கு ஏத்த ஆளு தான் அது. ஆனா நம்ம ஆள்கள் பூரா அந்த பைபிளை படிக்காம வேற என்னத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கஷ்டம், கொடூரம் பாருங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் நிலங்களை மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், உங்களுடைய நிலமாகிய உங்க சூழல்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார். கடினமாக இருக்கிற சூழல்கள், பணம், ஃபைனான்சியல் கடினம், ஹார்ட்னஸா இருக்கிற அந்த ஃபினான்ஷியல் நிலத்தை ஆண்டவர் சாஃப்டாக என்ன பண்ணுகிறார், மாற்றுகிறார். எதை விதைத்தாலும் அதை உயிராக கொண்டு வருகிற நிலமாக உங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுகிறார், மாற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் இல்லையா? அப்போ எல்லாம் சொல்லுங்க, ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. நல்லா சாஃப்ட் ஆயிட்டேன். எதை ஊதுனாலும் உள்ள வாங்கிக்கிடுவேன். எவ்வளவு கொடுத்தாலும் என்ன பண்ணிக்கிடுவேன், நான் வேணாமா, எவ்வளவு கொடுத்தாலும் என்ன பண்ணிக்கிடுவேன். எங்க இருந்து எல்லாம் சொல்லுங்க, எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கிறோன்னு சொல்லுங்க. என்ன பார்த்து சொல்லாங்க, நான் தர மாட்டேன். மேல பாருங்க, எவ்வளவு கொடுத்தாலும் என்ன பண்ணிக்கிறேன். ஏன்னா நிலம் என்ன ஆயிடுச்சு, சாஃப்ட் ஆயிடுச்சு. எவ்வளவு ஊத்துனாலும் என்ன பண்ணுது உள்ள. ஒரு அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். அப்ப அடுத்த மழை எதுக்கு வருதுன்னா, இப்ப விதைச்சாச்சு. எல்லாம் சொல்லுங்க, இப்போ விதைச்சாச்சு. இப்ப மெதுவா என்ன பண்ணுது, அது வளர ஆரம்பிக்குது. அது ஏதோ மரமோ செடியோ வயலோ எது வேணாலும் வச்சுக்கோங்க, வளர ஆரம்பிக்குது. வளர ஆரம்பிச்சு ஹார்வெஸ்ட் பக்கத்துல, ஹார்வெஸ்ட் ஒரு 2 வாரம் இருக்கிற டைம்ல அந்த ஹார்வெஸ்டுக்காக ஒரு பயங்கரமான ஒரு மழை என்ன பண்ணுது, தேவைப்படுது. தேவைப்படும் போது அதுதான் இந்த பின்மாறி மழை. நல்லா பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான தகப்பன் பாருங்க. ஒரு வயல், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வயலை வச்சுக்கிறோம். ஒரு நெல்லு அது விதையாக போய் மறுபடியும் அது நெல்லாக மறுபடியும் ஒரு ஒரு செடியாக வளர்வதற்காக ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஃபார்முலாவை என்ன பண்ணிருக்கிறார், வச்சிருக்கிறார். அந்த நிலத்தை சரிப்படுத்துகிறார். அது வளர்ந்த பிறகு அதுக்கு இன்னும் பவர் கொடுக்கிறதுக்காக, இன்னும் எனர்ஜி கொடுக்கிறதுக்காக பின்மாறி மழை என்ன பண்றாராம், ஊற்றுகிறார். எதுக்குங்க, அது செழித்து வளர. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த நெல் இந்த வயல் அழகாக மாறுவதற்காக. எதுக்கு அழகா மாறணும், எதுக்கு பசுமையா மாறணும், அது மனுஷனுக்கு வர்றதுக்காக பசுமையா மாறணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதை செஞ்சாலும் உங்களையும் என்னையும் மனசுல வச்சுதான் செய்யறாரு. இதை சரியா புரிஞ்சுக்கணும். நம்ம ஆண்டவர் எதை செய்தாலும், இந்த அண்ட சராசரத்தை எதுக்கு படைச்சாரு, இந்த மரத்தை எதுக்கு படைச்சாரு,
எதை படைச்சு சும்மா இருக்கட்டுங்க அப்படியே படைச்சாரு? இல்ல, எதுக்கு படைச்சாருன்னா எனக்கு வேலை பார்க்கறதுக்கு படைச்சாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இங்க பாருங்கடா, அத்தனை 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 உயிர் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் எனக்காக என்ன பண்ணாரு? படைச்சார். அது சினிமாக்காரனு கூட தெரிஞ்சிருக்கு. அவன் பாட்டு எழுதுறான் பாருங்க, உலகம் பிறந்தது, நம்ம ஆட்கள் எழுதுறான்னா ஒண்ணு இல்லாம போயிட்டேன் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, கொடுத்ததெல்லாம் கொடுத்தாங்க யாருக்காக? அவன் எவ்வளவு எப்பேற்பட்ட சிந்தனை, எப்பேற்பட்ட ரெவலேஷன் இல்லையா? நம்ம ஆட்களுக்கு ஒரு வருஷம் உட்கார்ந்து பாட்டு ஆண்டவர் தந்தார்னு எழுதுறான். கூண்டுக்குள்ள என்ன வச்சு கவிஞர்களா மாறிடுறாங்க பாருங்க எல்லாரும். ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாருங்க, நான் இப்படி இருந்தேன். அங்க ஒருத்தன் 50 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் பிறந்தது எனக்காக என்ன பண்ணிட்டான், ஓடு நதிகளும் எனக்காகமா, இருக்க எல்லாம் எனக்காகன்னு எழுதுறான் பாருங்க. எவ்வளவு பெரிய வெளிப்பாடை பாருங்க. இந்த வெளிப்பாடு இன்னும் வரவே இல்லையே நமக்கு. உலகம் யாருக்காக? மரங்கள் யாருக்காக? இந்த நதிகள் எல்லாம் யாருக்காக? ஏங்க இந்த நிலைமைக்கு கிறிஸ்தவம் வரலன்னா கடைசி வரை அடி வாங்கிட்டு தான் இருக்கும். இந்த எவ்வளோ பேசினாலும் என்ன பண்ண முடியாது நம்மளால. ஏன்னா நம்ம மனசுல எதை நினைச்சு வச்சிருக்கிறோமோ அதன்படிதான் நம்ம வாழ்க்கை. ஒருத்தருடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அதன்படிதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. நாம சொன்ன மாதிரியே இந்த ரூமை சும்மா போட்டுருக்கலாம் இல்லையா? இந்த ரூமை சும்மா போட்டுட்டு ஒரு 2 பழைய கொட்டு தெரியுமா? கொட்டு தெரியுமா? நான் சின்ன வயசுல இந்த பாஸ்டர் குடும்பத்திலே பிறந்தனால இந்த கொட்டு, அப்புறம் என்ன இந்த டேம்ரெட் ஜால்ரா, அதுல வந்து தோல் உள்ளதும் உண்டு, தோல் இல்லாததும் என்ன ஒண்ணு உண்டு. அப்புறம் இன்னொன்று இப்படி இப்படி திரிக்கிட்டே இருப்பாங்க, பேர் மறந்து, என்னது, மராக்கஸ். அது இந்த 3ஐயும் வச்சு அது கொட்டடிக்கிறதுக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவாரு. அது நிறைய சபையில போனா அந்த பாயும் கிழிஞ்சிருக்கும், கொட்டும் என்ன பண்ணியிருக்கும். ஏன்னா வறுமையிலையும் நாங்க என்ன பண்றோம் ஐயா, ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இப்படி வச்சிருக்கலாம் இந்த சபையை, ரொம்ப ஈஸி. ஆனா எண்ணத்தின்படி வாழ்க்கை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. நல்ல அழகா மாத்தி நல்ல பெயிண்ட் பண்ணி நல்ல எல்லாத்தையும் உங்களை அருமையா உட்கார வச்சிருக்கிறாங்களே. இது எப்படி நடந்ததுன்னா அவருடைய எண்ணத்தில் நடந்தது. ஒரு சேர் வந்தது ஏதோ பணத்துக்கு கொடுத்தோம் வந்து, அது கிடையாது. அவருடைய எண்ணத்தில் தோன்றினது. இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒருவனுடைய மனது எதை விரும்புகிறதோ அதன்படிதான் அவனுடைய வெளிப்பாடு என்ன பண்ணும் இருக்கும். அப்ப நீங்க போய் சும்மா மரத்துக்கிட்ட போய் என் தொந்தரவு என் பிரச்சனையை பூரா சொல்லிக்கிட்டு இருந்தா மரம் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணும் சொல்லுங்க? நான் மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. அது யூனிவர்ஸ் உங்களுக்கு உங்க துக்கத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்றதே இல்லை. நீங்க யாருங்கிறத பொறுத்து தான் யூனிவர்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுது. நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், நீங்க என்ன மாதிரியான சிந்தனை உடையவர்கள், நீங்க எதை யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இருதயத்தின் நிறைவால். அப்ப எதை இவன் பேசுறான் அப்படிங்கறத பூரா என்ன பண்ணுது, இந்த யூனிவர்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குது. எல்லா இடத்துலயும் நம்ம ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணுது. பிரெயினை பத்தி நான் படிக்கும் போது அது சொல்லுது, நாளைய தினத்தை குறித்து பிரெயின் யோசிக்கிறதே இல்லையா, நம்ம தான் யோசிக்க வைக்கிறோமா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது இப்போ என்ன நடக்குதோ அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, யோசனை பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனால என்ன சொல்றாங்க எல்லாரும் சொல்லுங்க, நான் பணக்காரனா இருக்கேன். பணக்காரன் ஆவே இல்லை. எப்படி? விசுவாசம் என்பது நாளை இல்லை, இப்போ. நாளை தினத்தை இன்னைக்கு கொண்டுறணும். எதிர்காலத்தை இந்த காலமாக, கடந்த காலமாக கூட கொண்டு போயிருங்க, பிரச்சனை இல்லை. நிகழ்காலமாகவாது என்ன பண்ணுங்க. இப்போ நீங்க பணக்காரரா இருக்கீங்களா எனக்கு தெரியாது, ஆனா சொல்லுங்க, நான் பணக்காரனா இருக்கேன், நான் நல்ல சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுங்க, நல்ல ஆரோக்கியமா இருக்கேன்னு சொல்லுங்க, எனக்கு சுகர் பிரஷர்லாம் இல்லைன்னு சொல்லுங்க, தைராய்டு இல்லைன்னு சொல்லுங்க, அப்புறம் என்ன வேற என்ன, கொலஸ்ட்ரால் இல்லைன்னு சொல்லுங்க. ஏன்னா இதெல்லாம் கேட்குறோம்ல, நிறைய வார்த்தையில் என்ன பண்றோம், போன உடனே ப்ரெஷர் இருக்கா, எப்படி எங்க அம்மாவுக்கு கண்ணுக்கு ஆப்ரேஷனுக்கு போனோன்னே ப்ரெஷர் இருக்கா, சுகர் இருக்கா, வரிசையா. ஏன்னா இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் என்ன பண்ணணும், இருந்து ஆகணும். இல்லைன்னா நீங்க ஒரு வித்தியாசமான ஜந்து, நீங்க வித்தியாசமான ஒரு ஏலியன் ஆளு. ஏன்னா வெளியில இனிமே என்ன ஆகும் அப்படின்னா, இதெல்லாம் இல்லாதவன் வேற்று கிரகத்துல இருந்து வரவன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க வர யாருக்கும் சுகர் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவினால பிரஷர் இருந்தா இன்னைக்கு இல்லைன்னு சொல்லுங்க. உங்க மூளைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு பிரஷர் எனக்கு இல்லைங்கிற சொல்லி முடிங்க, எனக்கு சுகர் இல்லைங்கிறத சொல்லி முடிங்க, எனக்கு கொலஸ்ட்ரால் இல்லைங்கிறத சொல்லி முடிங்க, நான் கடங்காரன் இல்லைங்க, நான் பணக்காரங்கிறத சொல்லுங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை.
இதுல என்னையா ஆவிக்குரிய இருக்குது? இதையே நம்பலன்னா நீ எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்புவ? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதெல்லாம் வேணாமா, எங்க போறாரா இவர் பரலோகத்துக்கு? எப்படி போவான் இவன் பரலோகத்துக்கு? தரித்திரனுக்கு இடமே இல்லை. மாத்தி பேசுறேன் இல்லைங்க, பைபிள்ல சொல்லி இருக்குதுங்க. அங்க ஒருத்தன் பணக்காரனா இருந்தா, இன்னொருத்தன் யாரு தரித்திரனா இருந்தா. தரித்திரன் என்ன பண்ணிட்டான்? சொன்னதே வேறையா, நீ அதை போட்டு குழப்பிக்காத. இங்க ஒரு விஷயத்தை உன் கையில கொடுத்து நீ நல்லா வாழுன்னு சொல்லி நீ வாழலைன்னா, நீ தரித்திரமா இருந்தன்னா அதுக்கு ஆண்டவர் காரணம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப இங்கே நீ பணக்காரனா தான் என்ன பண்ணணும் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்னு ஒண்ணு ஆண்டவர் எல்லாம் என்ன பண்றாரு, எனக்கு கொடுத்துருக்கிறார். அது பிச்சைக்கார வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? எல்லாம் சொல்லுங்க, பிச்சைக்கார வாழ்க்கை. ஆலயத்துக்கு முன்னாடி பிறவியிலே ஊனமான ஒருத்தன் இருந்துகிட்டு இருந்தான். அவன் வேலை என்ன? எதுக்கு பிச்சை எடுத்தான்? சாப்பாடு. அப்புறம் தூங்குறது கடன்லாம் அங்கேயே என்ன பண்ணியிருப்பான்? தூங்கியிருப்பான். சரி, ஓகே, ரைட்டு. அவன் உத்தேசமா இன்னைக்குள்ள கணக்கு போட்டா ஒரு நாளைக்கு எவ்வளவு பிச்சைக்காரங்க சம்பாதிக்கிறாங்க? ஒரு 500 ரூபா சம்பாதிப்பாங்களா? கூட சம்பாதிப்பாங்களா? அதிகம்தான் சம்பாதிக்கிறாங்க. பேசாம அந்த தொழில் சரி, ஒரு 1000 ரூபாய் என்ன பண்ணிக்கலாம், ஏரியாவை பொறுத்து. சரி, 1000 ரூபாய் என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். அப்போ இவனுக்கு, இந்த பிச்சைக்காரனுக்கு டெய்லி என்ன பண்ணுது? உட்கார்ந்த இடத்துல ஒரு 1000 ரூபாய் கிடைக்குது இல்லையா? உட்கார்ந்த இடத்துல 1000 ரூபாய் என்ன பண்ணுது? கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ஆனா இவன் நிலைமை என்ன? பிச்சை போட்டவனுக்கு கூட டெய்லி 1000 ரூபாய் கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா மாசம் 30,000 ரூபாய் என்ன பண்றான்? இன்னைக்கு நம்ம ஒரு சாதாரணமா ஏதோ ஒரு வேலைக்கு போன ஒரு கம்பெனிக்கு 10,000 15,000 தான் என்ன பண்றான்? ஒரு மாசம் ஃபுல்லா வேலை பார்த்தாலும் அவ்வளவுதான் கிடைக்குது. ஆனா நம்ம போய் ஒரு 5 ரூபா போடுற அந்த பிச்சைக்காரனுக்கு மாசம் 30,000 ரூபாய் என்ன பண்ணுது? கிடைக்குது. ஆனா அந்த 30,000 ரூபாய் வச்சுட்டு அவன் பேர் என்ன? நான் சொல்றது புரியுதா? 30,000 ரூபாய் கிடைக்குது, அவனுக்கு சாப்பாட்டுக்கு அவனுக்கு கிடைக்குது. ஆனா அவனுக்கு பேர் என்ன? நீங்க திருப்தி அடைஞ்சீங்கன்னா உங்க பேர் என்ன? சொல்றது புரியுதா? இவங்க 2 பேரும் போய் அவன் எட்டி பார்க்கலாம். இவங்க ஏதாவது, இவங்க வேற, இவங்க அதுக்கு மேல பிச்சைக்காரன் நினைக்கிறேன். இவன் போய் சொல்றேன், எங்க இடத்துல ஒன்னும் இல்ல, வெள்ளியும் இல்ல, பூரா போய் சொல்லியிருக்கான். இயேசு கிறிஸ்து கூட இருந்த அவ்வளவு பயிரோட நல்லா பணக்கார பயிர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த சப்ஜெக்ட் உள்ள நம்ம போகண்டாம். இவன் சொல்றான், என்கிட்ட பொண்ணும் இல்ல, வெள்ளி இல்ல. இவன் பார்க்கும்போது ஏதோ இருக்குதுன்னு என்ன பண்ணிருப்பான், நினைச்சிருப்பான். சரி, ஓகே, பொண்ணு இல்ல, வெள்ளியும் இல்ல. ஆனா இந்த பிச்சைக்காரத்தனத்தை மாத்துறதுக்கான ஒரு விஷயம் என்கிட்ட இருக்குது. அப்ப அவன் சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலாம்? இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு மாசம் 30,000 ரூபாய் என்ன பண்ணுது? கிடைக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மணி அடிச்சா என்ன பண்ணுது? எனக்கு சாப்பாடு கிடைக்குது. உங்களை விட ஜாஸ்தியா பிரசங்கத்தை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், கேட்டுக்கிட்டு இருக்கேன். பக்கத்துல பெட்ஷீட்டை போட்டு என்ன பண்ணிடலாம், படுத்தரலாம், எல்லாம் ஓகே. ஆனா இவன் சொல்றான், இது வாழ்க்கை, இது இல்ல, உனக்கு நான் உனக்கு தாரேன், எங்களுக்கு கிடைச்ச ஒன்ன உனக்கு தாரேன். அப்போ நீ இந்த பிச்சைக்கார நிலைமையில உனக்கு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அது ரிவைவ் ஆகும். நீ வாழ்க்கையில ஒரே இடத்துல இருக்க வேண்டிய அவசியமே. எழுந்து நடன்னு சொல்றான். என்ன பண்ணிடுது? நடந்துறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் நிலையை மாற்றுகின்ற ஒரு விஷயத்தை அவனுக்குள்ளாக அனுப்புகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் நிலையை இவர்கள் மாற்றல. இந்த 2 பேரும் என்ன பண்ணல? மாற்றல. ஆனால் அவன் நிலையை மாற்றுகின்ற ஒரு வல்லமையான விஷயத்தை இவங்க என்ன பண்றாங்க? அவனுக்குள்ளாக அனுப்புகிறார்கள். உடனே என்ன ஆகுது? அவன் நிலை மாறுகிறது. நான் இன்னைக்கு பேசுறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, உங்கள் நிலையை மாற்றுகின்ற, எல்லாம் சொல்லுங்க, என் நிலைமை மாறப்போகுது. எல்லாம் சொல்லுங்க, என் நிலைமை மாறிடுச்சு, எனக்குள்ள அந்த வல்லமை வந்துருச்சுன்னு சொல்லுங்க. என் ஃபைனான்சியல் நிலைமை மாறிடுச்சுன்னு சொல்லுங்க. நான் ஏன் மறுபடியும் இந்த ஃபைனான்ஸை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொன்னா, ஃபைனான்ஸ்னால கிறிஸ்தவர்கள், உண்மையில இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் ஃபினான்ஷியலா கஷ்டப்படக்கூடாது. இது என்னுடைய ஆசை. அதனால நான் என்ன பண்றேன், இப்போ இதை ஒரு வேளை கேட்டுட்டு கிண்டல் அடிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பணம் எல்லாம் வேணும், டெய்லி கஞ்சி குடிச்சா என்ன பண்ணும், போதும் இல்லையா? அப்படியா இருப்பாங்க இல்லையா? பணம் வேணான்னு சொல்றவன் தான் நிறைய என்ன பண்ணியிருப்பான், வச்சிருப்பான். நான் சொல்றேன், கிறிஸ்தவர்கள் பணத்துக்காக ஒரு நாளும் கஷ்டப்படக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பணத்துக்காக கஷ்டப்படக்கூடாது, பதவிக்காக கஷ்டப்படக்கூடாது. நம்ம தான் பதவியில இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்படித்தாங்க இருக்கணும். இதுதான் என்னவா இருக்குது? வாழ்க்கையாக இருக்கிறது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை.
இதை விட்டுக்கிட்டு நம்ம கெஞ்சி கூத்தாடி ஒன்றும் இல்லாம ஆண்டவர் சொல்றாரு, எப்பா முன்மாறியும் பின்மாறியும் நான் என்ன பண்றேன், நீ என்ன பண்ண, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ விதை, அப்புறம் என்ன பண்ணு, நீ ஒரு அல்லேலியோ சொல்லுங்க பாப்போம். உனக்கு வேலை என்ன, நீ விதைக்கணும், அடுத்து என்ன பண்ணணும், நீ மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேங்கிறாரு. ஒரு அல்லேலியோ சொல்லுங்க பாப்போம். இப்போ இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்றாரு ஆண்டவர், நீ ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சு விதைக்க ஆரம்பி, அறுவடைய நான் என்ன பண்றேன். ஒரு அல்லேலியோ சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நான் சொல்றேன், குடும்பங்கள்ல நீங்க விதைக்க ஆரம்பிங்க, என்ன நினைச்சாலும் நீங்க விதைக்க ஆரம்பிங்க, ஆண்டவர் அற்புதமான அறுவடை என்ன பண்ணுகிறார், தருகிறவராக இருக்கிறார். இதுக்கு மேல என்னையா வேணும்? நான் சொல்றேன், ஆண்டவர் அற்புதமான தகப்பன். என்னை வாலாக்காமல் கீழாக்காமல், எதுல நான் சொல்றேன், பொருளாதாரத்துல. ஒரு அல்லேலியோ சொல்லுங்க பாப்போம். மறுபடியும் சொல்லுங்க, என்னை வாலாக்காமல் கீழாக்காமல், எதுல எல்லாம் சொல்லுங்க, பொருளாதாரத்துல நான் தலையாதான் இருப்பேன். ஒரு அல்லேலியோ சொல்லுங்க பாப்போம். பொருளாதாரத்துல நான் மேலோங்கி தான் நிற்பேன். நான் இப்ப அப்படிதான் இருக்கேன்னு சொல்லுங்க. நிறைய பேருக்கு என்ன பொய்யா சொல்ல, என்ன பொய் சொல்ல சொல்றீங்க, அது சபைக்குள்ள வந்துட்டு பொய் சொல்ல சொல்றீங்களா அப்படின்னா, பொய் சொல்ல இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். நான் சொல்றேன், நீங்க நல்ல, அதனாலதான் பலவீனன் தன்னை, அப்ப மாத்தி சொல்றீங்களா? ஆமாயா மாத்தி சொல்லு, பலவீனன் தன்னை பலவான் என்று. நான் பலவானா இருக்கிறேன், எல்லாம் சொல்லுங்க, நான் பலவானா இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, என் கணவன் ரொம்ப நல்லவர்னு சொல்லுங்க, சொல்லுங்க. என் மனைவி ரொம்ப அழகா இருக்கிறான்னு சொல்லுங்க. அது கொஞ்சம் சவுண்டா வருது. எங்க சபையில இன்னைக்கு காலைல இதை சொன்னேன், அணக்கமே இல்லை பாருங்க, ஒரே ஒரு ஆள் தான் என்ன பண்ணுச்சு. பரவாயில்ல, அப்புறம் அதான் சொல்லுங்க, எங்க பிள்ளைங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுங்க, என் தலைமுறை ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லணும். உங்க மூளைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்க நர்வ்ஸ்க்கெல்லாம் ஏத்திக்கிட்டே இருக்கணும், எப்பா நான் தான் இது. அப்ப என்ன ஆசீர்வதிக்க இந்த யூனிவர்ஸ் திட்டம் போட்டுச்சுச்சா, எனக்குள்ள ஓடுகிற இந்த ஃப்ரீக்வன்சி அதுக்கு தெரியணும் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த மரத்தை பார்த்தியப்பா அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடு அப்படின்னு சொன்னா, மரத்துக்கிட்ட போய் முழு நேரம் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தா அது என்ன தெரியாது, அதுக்கு நல்லா புரிஞ்சுக்கோ, அதுக்கு தெரியாது. ஒரு தண்ணி கிட்ட போய் நீங்க முழு நேரம் அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றேன், நீங்க உள்ள மாறணும். என்டையர் பிலீஃப் சிஸ்டமே என்ன பண்ண வேண்டியது இருந்தது, மாறுது. ஒருவேளை ஒரு பாருங்க, வர நான் கதை சொல்லி முன்னாடி இந்த எங்க போனாலும் சிங்க கபின்னு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கூப்பிட்டு இருந்தாங்க. இப்ப இவர் கதை சொல்றவங்க என்ன பண்றாங்க, சரி ஏதோ ஒண்ணு எப்படியாவது என்ன பண்ணிட்டு, எதுங்க கதை சொல்றீங்க அப்படின்னா, பிரசங்கத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க, கதையாவது என்ன பண்ணுங்க நீங்க கேளுங்க. ஒருவேளை கேட்டுருக்கலாம். ஒரு முனிவர் காட்டுல உட்காந்துருந்தாராம். யாரு? சரி, அப்படியே ரொம்ப தியானத்துல உட்காந்துருந்தாராம். திடீர்னு முழிச்சு பார்க்கும்போது எலி வந்து நின்றுச்சான். எலி வந்து கட்டிச்சான். எனக்கு ஒரு வரம் வேணும். என்ன வரம் அப்படின்னா, என்ன பூனை என்ன பண்ணுது, துரத்திக்கிட்டே இருக்குது, அதனால என்ன பூனையா என்ன பண்ணணும், நீங்க மாற்றணும். அப்போ சொன்னார், ஓகே ரைட், நீ இன்னைக்கு முதல்ல என்ன ஆயிடுவா, நீ பூனை. சரி, அப்படியே விட்டு போயாச்சு. ஒரு 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் இந்த பூனை என்ன பண்ணுது, வருது. வந்து இப்போ இதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டால், நாய் என்ன பண்ணுது, துரத்துது. அப்போ நாயை என்ன பண்ணணும், சரி நாயை மாற்றியாச்சு. சரி நாயாச்சு, அது ஒரு வாரம் கழிச்சு வருது. மறுபடியும் புலி என்ன பண்ணுது, துரத்துது. என்ன புலியா என்ன பண்ணிடுங்க, மாற்றிடுங்க அப்படின்னு சொன்னா, இவரும் மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு, புலியா மாற்றிட்டார். அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும், இப்போ என்னையா பிரச்சனை அப்படின்னா, என்ன வேடம் பூரா என்ன பண்ணிட்டு இருக்கான், துரத்திக்கிட்டு இருக்கான், என்னால் ஒளிஞ்சு ஓட முடியல, என்ன பேசாமல் ஒரு வேடம் என்ன பண்ணிடுங்க, மாற்றிடுங்க. ரைட்டு, ஓகே மாற்றியாச்சு. மறுபடியும் ஒரு 10 நாள் கழிச்சு வரேன். இப்போ என்னையா பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஊர் மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அடிக்க வராங்க. அதனால என்ன, சாதா மனுஷனா என்ன பண்ணிடுங்க, மாத்திருங்க. அப்ப இவன் சொல்றான், அந்த முனிவர் சொல்றாரு, இது நீ யாரா மாறினாலும் இந்த பிரச்சனை உங்ககிட்ட இருந்து மாற போறது இல்ல. அதனால நீ பழசுல எப்படி எலியா இருந்தியோ அப்படி என்ன பண்ணி, ஏன்னா நீ என்னவா மாறினாலும் உன் இருதயம் எலியாவே என்ன பண்ணுது, புரியுதா? நீ என்னவா ட்ரெஸ் பண்ணாலும் உன் இருதயம், நீ என்ன கார்ல வந்தாலும் உன் இருதயம், நீ என்ன வீட்டுல இருந்தாலும் உன் இருதயம், எப்பா உன் இருதயம் மனுஷனா மாறாட்டி நீ என்னவா மாறினாலும் நீ எலியாதான் என்ன பண்ணுவ, இருப்ப. நான் இன்னைக்கு சொல்றேன் கேளுங்க, கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு இருக்கிறது இல்ல, அவருடைய இருதயத்திற்குள்ளாக மாற்றம் என்ன பண்ணணும், வரணும். அவருடைய எண்ணங்களுக்குள்ளாக மாற்றம் வரணும். நான் பலவான், நான் நீதிமான், நான் ஐஸ்வர்யவான் இப்படிங்கிற எண்ணம் வரலன்னா நம்ம உட்கார்ந்து அண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே, கண்ணீர் வடிக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும், தீ மிதிக்கணும். என்ன பண்ணும் சொல்லுங்க,
அதுக்கு பேர் என்ன? வேற என்ன? வேற என்ன பண்ணும்? என்னது? காவடி எடுக்கணும். வேற என்ன? அவங்க பழனி மலைக்கு போறாங்க, நம்ம இங்க பக்கத்துல ஏதாவது ஒரு மலை இருக்கும், போயிட்டு வருவோம். என்ன என்ன காசா பணமா இல்லையா? வேன் அனுப்புவாங்கல்ல, போயிட்டு வருவோம். என்னங்க நம்ம செயல்ல பிலீஃப் சிஸ்டம் மாறவே இல்லைங்க. நம்ம இதெல்லாம் வேற ஒரு பேரை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் இப்படிப்பட்டவர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படி இருக்கவே போறது கிடையாது. அவர்கள் முன்மாறி மலையையும் பின்மாறி மலையையும் அனுபவித்து ஆசீர்வாதமாக வாழ்கிறவர்கள். நான் சொல்றேன், இந்த சபைக்கு நான் ஆசீர்வாதமா பேசுறேன். உங்களுக்கான முன்மாறியும் பின்மாறியும் இடைவிடாம உங்களுடைய வாழ்க்கையில பெய்யும். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. உங்களுக்கான முன்மாறியை நீங்க கேட்கணும் கூட இல்லை, இங்க போட்டிருக்குது கேளுங்கன்னு. நான் சொல்றேன் கேட்கணும் கூட இல்லை, நீங்க நம்பினா போதும் உங்களுக்கான முன்மாறியும் பின்மாறியும் உங்களுடைய வாழ்க்கையில ஒளியும். வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிறவர். எல்லாம் சொல்லுங்க, வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிறவர். அப்போ வருஷத்தை நன்மைனால என்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நன்மையினால தான் என்ன பண்றார், அவர் முடிசூட்டுகிறவராக இருக்கிறார். அப்ப இதை நான் விசுவாசிக்கணும் இல்லையா? இதை விசுவாசிக்காம நான் எப்படி சும்மா இருக்கிறது? இதை விசுவாசிக்காம நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு என் நிலைமை மாறலைன்னா கஷ்டம். நான் இன்னைக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் நிலைகள் மாறுகிறது. நான் சொல்றேன், உங்கள் நிலைமை மாறுவதற்காக உழைக்கிற ஒரு அற்புதமான தகவல். எப்படி சொல்லுங்க? உங்க நிலைமை மாறுவதற்காக, அதான் சொல்ற, அவர் உறங்குவதும் இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? எதுக்கு முடிச்சுக்கிட்டு இருக்காரு? சும்மா நேரம் போக முடிச்சுட்டு இருக்காரா? என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காரா? இல்ல, எனக்காக உழைக்கிற ஒரு அற்புதமான தகவல். நல்லா புரிஞ்சுக்கணும், நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு. ஒரு தாயோ தகப்பனோ பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு என்ன பண்றாங்க, அவங்க ராத்திரி பொழுதும் எல்லா வேலைகளையும் பார்த்து அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, உழைக்கிறாங்க. மாம்ச பிரகாரமாக பிசிக்கலா இருக்கிற ஒரு தகப்பனும் தாயும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி இவ்வளவு கஷ்டமா உழைச்சாங்கன்னா, நான் சொல்றேன், எல்லாவற்றையும் படைத்த ஒரு அற்புதமான தகப்பன், எனக்காக ஜீவனை தந்த ஒரு அற்புதமான தகப்பன் எனக்காக முழு நேரம் உழைக்கிறவராக இருக்கிறார். அப்ப நான் அந்த உழைப்புல வாழணும். யார் உழைப்புல வாழணும் சொல்லுங்க? யார் உழைப்புல வாழணும்? நல்லா சொல்லுங்க, யார் உழைப்புல வாழணும்? யார் அவரு? எங்க அப்பாவுடைய உழைப்புல நான் வாழணும். எங்க அப்பாவுடைய உழைப்புல நான் வாழ்ந்தேன்னா எனக்கு குறை என்பது இல்லை. எனக்கான முன்மாறியும் பின்மாறியும் அதனதன் காலத்துல நேர்த்தியாக என்ன பண்ணும், வந்து சேரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லுங்க, நான் கை தலையில கை சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எங்க அப்பா சொத்தெல்லாம் எனக்கு தான் சொல்லுங்க. அப்பா என்னெல்லாம் வச்சிருக்காரோ அதெல்லாம் எனக்கு தான். என்னெல்லாம் வச்சிருக்காரு? எல்லாமே வச்சிருக்காரு இல்லையா? அதான் எல்லாமே வச்சிருக்கிறாரு. ஆனா கிறிஸ்தவர்களுடைய ஜெபம் எப்பவும் அந்த கோயிலுக்கு வெளியில இருந்து ஒருத்தன் இப்படி தட்டை எட்டி பார்த்தானே ஒருத்தன், அதே லெவல்ல தான் இருக்கு, மாறவே இல்லைங்க. எவ்வளோ பெரிய சபை, எவ்வளோ பெரிய கம்யூனிட்டி, அதெல்லாம் கிடையாது. கிறிஸ்தவர்கள் எப்பவுமே தட்டை பார்த்து தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க இருக்கவங்களுக்கு இல்லை, ஒருவேளை இந்த 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 வார்த்தை வெளியில போச்சுன்னா கிறிஸ்தவ பிச்சைக்காரர்களுடைய நிலைமைகளை என்ன பண்ணட்டும், மாறட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அது மாறட்டும். அது உண்மையிலே நான் சொல்றேன், இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் யூ ஆர் அ பெகர். இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் யூ ஆர் அ பெகர். நான் ஏன்னா அது ஸ்டாக்னண்டா மாறிடும். அந்த லெவல்ல என்ன பண்ணும், போய் நிற்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஹார்வெஸ்ட் முடிஞ்சோடனே அடுத்த சோயிங்க்கு என்ன பண்ணிடணும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சீசன் ஒரு 3 மாசமா 6 மாசமா விதைக்கிறீங்க, என்ன பண்ணிடுறீங்க, அறுத்துட்டு ஓகே முடிச்சாச்சு, ஒரு இது ரொம்ப நல்லா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி உட்கார்றோமா? இல்ல, அடுத்த ஹார்வெஸ்டுக்கு அடுத்த சோயிங்க்கு அடுத்த ஹார்வெஸ்டுக்கு என்ன பண்ணிடுறோம் நம்ம. அப்ப வாழ்நாள் முழுதும் விதைப்பும் அறுப்பும் நடந்து கொண்டே இருக்கிறது. which means there is no satisfaction. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க, என் உடம்பு பலனா இருக்குது இப்ப இருக்குது மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு என்ன பண்ணிடணும், இப்ப இருக்கிறது மாதிரி. நான் சொல்றேன், இப்ப இருக்கிறது காட்டில 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி மாறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றேன், நீங்க பிரஷரை ரிவைவ் பண்ண முடியுமா? திருப்பி பழைய இடத்துக்கு போக முடியுமா? நான் சொல்றேன், பண்ண முடியும். பிரஷர் இருக்கிறவங்க இல்லாததா என்ன பண்ண முடியும்? எல்லாம் சொல்லுங்க, இல்லாததா மாற்ற முடியும். சுகர் வந்தா ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், ரிவர்ஸ் பண்ணலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சுகர் வந்தா ரிவர்ஸ் பண்ண முடியுமா முடியாதா? ஏங்க, அது ஃபார்வர்ட்ல போகும்போது நான் ரிவர்ஸ்ல கொண்டு வர முடியாதா? என் வாழ்க்கை என் கையில தானே இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
என் வாழ்க்கையை யார் கையில கொடுத்துருக்காரு ஆண்டவர்? நான் நினைக்கிற மாதிரி தான் என் வாழ்க்கை இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எனக்கு சுகர் வேண்டாம்னு நினைச்சா எனக்கு சுகர் வேணாம். என் வாழ்க்கையில சுகர் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா என் வாழ்க்கையில சுகர், என் ரத்தத்துல கொலஸ்ட்ராலோ இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா என் ரத்தத்துல கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதுதான் சம்பவிக்கணும். நான் நினைக்கிறதா என்ன பண்ணணும்? இதைதானே யோசிக்கணும். இதானே என் ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லையா? இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம என்னெல்லாமோ என்ன பண்ணிட்டு இருக்கோம். நான் சொல்றேன், முடிவுகளை கண்டெல்லாம் என்ன பண்ணாதீங்க. எத்தனை திசை இருக்கு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். எத்தனை திசை இருக்கு? எத்தனை என்னெல்லாம்? கிழக்கு, மேற்கு, வேற வடக்கு, தெற்கு. சரி, இப்ப இந்த 4 அடைபட்டுருச்சு. என்ன பண்ணுவீங்க? கிழக்கு, மேற்கு, வடக்கு. சரி, இந்த 4லையும் கேட்டை போட்டு முடிப்பான். என்ன பண்ணுவீங்க? சரி, அங்கேயும் முடிப்பான். என்ன பண்றது? சரி, கீழே முடிப்பான். என்ன பண்ணுவீங்க? இப்ப 6 தசைன்னு வச்சுக்கிறோமே. 6 தசை என்ன பண்ணியாச்சு? 6 தசையை மூடினாலும் 7வது ஒரு தசையை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? திசை எல்லாம் மூடப்பட்டாலும் உங்களுக்காக ஒரு புதிய திசையை திறக்கிறவர். புதிய கதவு இல்ல, புதிய திசையே திறக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் மாத்திரம் இல்லைங்க. நான் சொல்றேன், அதையும் தாண்டி 1000 திசைகளை ஆண்டவருக்கு திறக்க தெரியும். நீங்க நினைச்சுக்காதீங்க இவ்வளவுதாயா இதோட முடிஞ்சு போச்சு. நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எத்தனை திசைகள் உங்களை சுத்தி மூடினாலும், எத்தனை திசைகள் உங்களுடைய பினான்சியல் இதுல வந்து மூடினாலும், நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவர் உங்களுக்காக ஒரு புதிய திசையை நிச்சயமாக திறக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இந்த நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் இதெல்லாம் நம்புறாளே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் உண்மையிலே நம்புறாள் கிடையாது. ஏன்னா ஏகப்பட்ட டைமென்ஷன்ல என்னெல்லாமோ இருக்குன்னு நான் நினைக்கிற ஆளு, நான் விசுவாசிக்கிற ஆளு. ஏன்னா டைமென்ஷன்ஸை பத்தி நிறைய படிச்சுட்டு இருக்கும்போது எப்போ அப்படின்னு இருக்குது. புக் ஆஃப் ஏனோக படிச்சா இந்த இதை அப்படியே மூடி வச்சுட்டு வேற எங்கேயாவது என்ன போயிடலாம் அப்படின்னு தோணும் பாருங்க. அப்படி இருக்கும். ஏன்னா ஆண்டவர் அவ்வளவு பெரியவராக இருக்கிறார். அப்படி படைச்சிருக்கிறாரு பாருங்க. அற்புதமா என்ன பண்ணிருக்கிறாரு படைச்சு. நம்ம சும்மா நம்ம கண்ணில் பார்த்த ஆசீர்வாதம் இந்த திசையில இருந்து தான் வருது. திசையே இல்லாத திசையில இருந்து வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், ஒருவேளை இங்க யாராவது ஒரு 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 குறைவோட இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் உங்களுக்கு ப்ராஃபசைஸ் பண்றேன், திசையே இல்லாத திசையிலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். எல்லாம் சொல்லுங்க பாப்பா. திசையே இல்லாத இடத்துல இருந்து வரும். இல்லாத ஒரு மனுஷன் இருந்து வரும். சொல்லுங்க, இல்லாத ஒரு மனுஷன். அப்படி ஒரு மனுஷன் நான் இப்ப பேசுற நேரம் அப்படி ஒரு மனுஷன் இல்ல. ஆனா இது முடிஞ்சு நீங்க வெளியே போகும்போது அந்த மனுஷன் உங்களுக்காக உருவாக்கப்படுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. இல்லாத ஒரு வேலை உங்களை நோக்கி என்ன பண்ணும்? வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்லாத ஒரு வேலை உங்களை நோக்கி வரும். உங்களுக்காக ஒரு வேலை இடம் உருவாக்கப்படுகிறது. அது சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஏன்னா இவர் ஏதோ சொல்லிட்டு போறாரு அப்படின்னு நினைச்ச கூடாதுல்ல. ஏன்னா நான் துபாய்க்கு போகும்போது ஒரு சின்ன வேலையில் தான் ஏறினேன். இந்த விசிட் விசாவில் மாறி மாறி போய் வேலை பார்த்துட்டு இப்படி உட்காந்து எப்போவுமே ரொம்ப மன வருத்தத்தோட ஒரு கடல் பக்கம் ஒரு பெரிய பில்டிங் இருக்கும், ஒரு பேங்க் இருந்தது. அந்த பேங்க்கில் அப்போல்லாம் இந்த இந்த டேக் இந்த என்ன சொல்லுவாங்க, இப்போ இந்த நாய்க்கு கூட அந்த டேக்கை போட்டிருக்காங்க. அது அந்த டைமில் என்னென்னா அந்த டேகெல்லாம் போட்டுட்டு அந்த பில்டிங்லேருந்து என்ன பண்ணுவாங்க, இறங்கி போவாங்க. நான் கையிலையும் ரொம்ப பணம் இருக்காது. அப்போ அங்கே ஷவர்மா வந்து 50 ஃபில்ஸு, 50 ஃபில்ஸில் ஒரு ஷவர்மாவும் ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலையும் வாங்கி இப்படி குடிச்சிட்டு இப்படியே உட்காந்துருப்பேன். இந்த பேங்க்கில் எப்படியாவது என்ன பண்ணிடணும், ஏறிடணும். நமக்கு அங்கே சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நல்லா புரிஞ்சுக்குவாங்க, வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு திருட்டுத்தனமாக ஒரு வேலை பண்ணுவேன். அங்கே போய் அந்த பேங்கை தொட்டு ஜோமெண்ட்டு வந்துடுவேன். இது எனக்கு ஒரு திருட்டுத்தனமான வேலை. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரை இருக்குது அந்த வேலை. ஏதாவது இடம் வேணும்னா நான் தொட்டுட்டு இது எனக்குன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். நிறைய பேருக்கு தெரியாது அது. எங்க ஊர்லயும் நான் ஒரு இடத்த சபைக்காக ஒரு இடத்த நான் அப்பப்ப அங்க போனா மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த நைட்ல போயிட்டு தொட்டுட்டு இது எனக்குன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். வந்துடும், எப்படினாலும் வந்துடும், எங்க போயிட போது வந்துடும். அப்போ நான் அந்த மாதிரி செய்வேன் பாருங்க. அந்த செக்யூரிட்டி கூட எட்டி பார்ப்பான், நான் நடந்து போயிட்டு இருக்கேன்னு சொல்லிடுவேன். நான் இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அங்கே யாரோ ஒரு பையனை வச்சு வேகன்சி இருக்கான்னு கேட்டால் வேகன்சி எல்லாம் கிடையாது. திடீர்னு ஒரு அது
அது ஒரு வேக்கன்சியே இல்லாத ஒரு வேக்கன்சி உருவாச்சாங்க. அப்படி ஒரு பொசிஷன். என்ன பொசிஷன் கேட்டீங்கன்னா, அது அவங்களுக்கும் சொல்ல தெரியல. நான் போய் உட்கார்ந்தேன். என்கிட்ட கேட்டாங்க, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், வெப்சைட் டிசைன் பண்ணுவேன், நான் வந்து ஃபோட்டோஷாப்ல இருக்கேன். எல்லாம் தெரியுது. நான் சொன்னேன், எல்லாத்துலேயும் குயின் இல்லை, எல்லாத்துலேயும் ஜாக்கு அப்படின்னேன். எல்லாம் தெரியும், ஆனால் முழுமையாக என்ன பண்ணாது எனக்கு தெரியாது. அப்படி பார்த்தாங்க. சரி கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 125 பேரை இன்டர்வியூ பண்ணாங்க. 125 பேரை. அப்புறம் எனக்கு தான் அந்த வேலை இருந்தாங்க. நான் எங்க உட்காந்து சவர்மா சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தனோ, எங்க போய் திருட்டுத்தனமா தொட்டனோ, அதே இதுல 11வது ஃப்ளோர்ல உட்காந்து அப்படி பார்த்துட்டு இருந்தேன். இங்க ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தானேயா, ஒரு 6 மாசம் 8 மாசத்துக்கு முன்னாடி அங்கதான் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தான், பசியோட உட்காந்து சவர்மா சாப்பிட்டுட்டு இருந்தான். எனக்கு கரெக்டா அந்த கிளாஸ் பக்கத்துல என்ன பண்ணாங்க, டேபிளையும் கொடுத்தாங்க பாருங்க. எனக்கு எட்டி பார்க்கும்போது என்ன பார்த்த மாதிரி இருக்கும். நான் அங்க ஆண்டவரை பார்த்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. என்ன நான் சொல்றேன்னா, உங்க மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அதுக்காக முன்மாறியும் பின்மாறியும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், எந்தெந்த இடத்துல எந்தெந்த மழை பெய்யணுமோ, எந்தெந்த மனிதர் இடத்துல எதை சொல்லணுமோ, எதை கிரியேட் பண்ணணுமோ, கிரியேட்டே ஆகாத ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுகிற ஒரு அற்புதமான தகப்பன். நீங்க விசுவாசிச்சா போதும், அது உங்களுக்காக நிஜமாக மாறி உங்களுடைய வாழ்க்கையில வருகிறதாக இருக்கிறது. அப்புறம் இந்த சபையில வர ஒவ்வொருத்தருக்கும் அதான் சொல்றேன், இங்க வந்தீங்கன்னா it shall be created. எல்லாம் சொல்லுங்க, it shall be. அது உருவாக்கப்படும். என்னது? இந்த இடத்துல வந்தா நான் இதை இந்த 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 சபைக்கான ஆசீர்வாதமாக சொல்கிறேன். இந்த சபையில வந்து நீங்க காலடி எடுத்து வச்சீங்கன்னா, திஸ் என்விரான்மெண்ட், இந்த என்விரான்மெண்ட், இந்த சூழல் இருக்கு பாத்தீங்களா, இட் இஸ் an environment of creation. என்னது? கிரியேஷன். இந்த சூழல் எப்படிப்பட்ட சூழல்? இது உருவாக்குகின்ற சூழல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இல்லாததிலிருந்து உருவாக்கப்படுகின்ற சூழல். இல்லாததிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை உருவாக்கப்படும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உருவாக்கப்படுகிறது. இட் இஸ் கோயிங் டு பி கிரியேட்டட். இட் இஸ் கோயிங் டு பி கிரியேட்டட் இன் a newer version. ஒரு புது வெர்ஷன்ல இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருடைய ஃபினான்ஷியல் என்விரான்மெண்ட்டும் மாற்றப்படுகிறது. உங்களுடைய பிசிக்கல் நியூயர் வெர்ஷனாக என்ன பண்ணுகிறது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உங்களுடைய குடும்பம் நியூயர் வெர்ஷனாக உருவாக்கப்படுகிறது. நான் சொல்றேன், இந்த ஊழியமும் நியூயர் வெர்ஷனாக என்ன பண்ணுது? எல்லாம் சொல்லுங்க, உருவாக்குகின்ற சூழல். நல்லா கரங்களை வைத்து சொல்லுங்க. உருவாக்குகிறோம் நம்ம தமிழ்ல ரொம்ப ஈஸியா சொல்லிட்டோம். எனக்கு இந்த கிரியேஷன்ங்கிற வேர்ட் ரொம்ப பிடிக்கும். It will be created or it is being created. இல்லையா? It is being created. நீங்க இன்னைக்கு ஒருவேளை preparation ஸ்டேஜ்ல இருக்கலாம். ஆண்டவருடைய ரைட் டைம் இன்னைக்கு தான். Faith is all about today, not tomorrow. Faith is about today. எனக்கு இன்னைக்கு பசிக்குதுன்னா எனக்கு சாப்பாடு என்னைக்கு வேணும்? நாளை கழிச்சா? என்னைக்கு வேணும்? இன்னைக்கு வேணும். எனக்கு இன்னைக்கு பசினா எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேணும், and God will provide that. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். You are inside a supernatural environment where there is creation. எல்லாம் சொல்லுங்க, கிரியேஷன். குழந்தை இல்லாதவங்களுக்கு கிரியேஷன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாம் சொல்லுங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு, தலைமுறை இல்லாதவங்களுக்கு கிரியேஷன். பணம் இல்லாதவங்களுக்கு கிரியேஷன். சமாதானம் இல்லாதவங்களுக்கு கிரியேஷன். பதவி இல்லாதவங்களுக்கு கிரியேஷன். பிசினஸ்ல வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு கிரியேஷன். வேலை இல்லாதவங்களுக்கு கிரியேஷன். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, அது கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்குது, எல்லாம் எழுப்பின்னு இருப்போம். 2 நிமிஷம். Faith is about feeling, sensing, smelling, touching. இதான் faith. நான் இந்த இடத்துல அதை ஃபீல் பண்றேன். இந்த சபையில வாரவங்க இல்லாதது உங்களுக்காக உருவாக்கப்படும். நான் சபைக்காக மார்க்கெட்டிங் பண்ணல, சாரி, நான் அதை சொல்கிறேன். நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. நான் மார்க்கெட் பண்ணுற ஆள் கிடையாது. ஐ எம் நாட் அ மார்க்கெட்டிங் ரெப்ரசன்டேட்டிவ். ஆனால் நான் சொல்கிறேன், சில இடங்களில் போகும்போது ஆண்டவருடைய அந்த வல்லமையான என்விரான்மெண்ட் உங்களை சுற்றி என்ன பண்ணும் இருக்கும். அருமையான போதகர் மேலே என்ன வல்லமை இருக்குது தெரியுமா? அவரு சொன்னா இட் ஷால் பி கிரியேட்டட். ஆண்டவர் அவருக்கு மேலே ஒரு அற்புதமான ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார், ஒரு அனாயிண்டிங். என்ன தெரியுமா? இட் ஷால் பி கிரியேட்டட். இட் ஷால் பி கிரியேட்டட். அவர் சொன்னா இல்லாதது உருவாகும். இட் ஷால் பி கிரியேட்டட். எல்லாம் சொல்லுங்க, இட் ஷால் பி கிரியேட்டட்.
இழந்ததெல்லாம் இட் ஷால் பி கிரியேட்டட் அகைன். எல்லாம் சொல்லுங்க, இழந்ததெல்லாம் இட் ஷால் பி. இவன் அதுதான் அவருடைய வாழ்க்கை. அவர் பேசி பேசி தான் இழந்ததை பெற்றுக்கொண்டார். அவர் நம்பினாரு, விசுவாசார், குடும்பத்தோட நம்பினாங்க, விசுவாசாங்க, இழந்ததை பெற்றுக்கொண்டார்கள். நான் அதனால தான் ரொம்ப தைரியமா சொல்றேன், 100% சொல்றேன், திஸ் இஸ் a place of creation, this is an environment of creation. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் பாதை காட்டுகிறவர். எல்லாம் சொல்லுங்க, பாதைகளை உருவாக்குகிறவர். இழந்த எல்லாம் திரும்பி தரவர். அவர் சொன்னா கடல் அமர்ந்துடும், அவர் சொன்னா புயல் என் நிலை மாற என்றும் உழைக்கிற ஒரு அற்புதமான தகவல், என்னை சிகரத்தில் கொண்டு வைக்கிற ஒரு அற்புதமான தகவல். எல்லாம் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நீங்க கிரியேட் பண்ணுகிற ஒரு அற்புதமான தகவல், முன்மாறியும் பின்மாறியும் ஏற்ற காலத்தில் நீர் பொழிகிற ஒரு அற்புதமான தகப்பனாக இருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் வாய்களை திறந்து என் தலைமுறைகளுக்கு நேராக தீர்க்காயிலை பேசுகிறேன், என் தலைமுறைகளுக்கு நேராக அற்புதமான வாழ்க்கையை பேசுகிறேன், உயர்ந்த ஸ்தானங்களை பேசுகிறேன், நிரம்பி வழிகின்ற ஆசீர்வாதங்களை பேசுகிறேன், வற்றாத நீர் ஊற்று போல எல்லா விதமான நல்ல செழிப்பையும் ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் மேன்மையான வாழ்க்கையும் எங்களுடைய குடும்பத்தின் மேலும் ஆண்டவரே, எங்களுடைய தலைமுறையின் மேலும், எங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் நான் பேசுகிறேன். உங்களுக்காக கதவெல்லாம் திறக்கிறதெல்லாம் பழசு. ஆண்டவர் உங்களுக்காக திசையை திறக்கிறவராக, உங்களுக்காக ஒரு திசை உருவாக்கப்படுகிறது. இந்த சபைக்கு நேராக சொல்றேன், உங்களுக்காக ஒரு திசை உருவாக்கப்படுகிறது. இதுவரை யாரும் கண்டிராத திசை, யாரும் நடந்திராத ஒரு திசை, யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு திசை இந்த சபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறது. வரும் நாட்களில் அதை காண்பீர்கள். ரொம்ப நாள் இல்லை, வரும் நாட்களில் காண்பீர்கள். நான் சொல்றேன், இட் இஸ் கோயிங் டு பி a divine direction, ஒரு சூப்பர் நேச்சுரல் டைரக்ஷன். யாரும் தொடர முடியாது, தொடர்ந்தாலும் அவங்க அதோட போயிடுவாங்க. நான் சொல்றேன், திஸ் அனாயிண்டிங் இஸ் ஃபார் ஒன்லி திஸ் சர்ச், ஒன்லி திஸ் சர்ச். இங்க இருப்பவர்கள் ஒரு டிவைன் டைரக்ஷன்ல நடக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் சில அனாயிண்டிங்கை வச்சிருக்கிறார். Directions will be created here, health will be created, wealth will be created, good things will be created, good families will be created. இந்த இடம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான இடம். எல்லாம் ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி, எல்லாம் கரங்களை உயர்த்தி எல்லாம் ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நிலை மாற நீர் உழைக்கிறீர் ஆண்டவரே, என்னை சிகரத்தில் நீர் கொண்டு வைக்கிறீர் ஆண்டவரே, என்னை சிகரத்துக்கு ஏற்றி கொண்டு இருக்கிறபடினால் நன்றி. எல்லாம் வாய்களை திறந்து உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ, எதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம். எல்லாம் வாய்களை திறந்து, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் இருக்கணும். நான் சொல்றேன், என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. எல்லாம் கரங்களை அருமையான போதகர்களுக்கு நேராக, போதகருக்கு நேராக, மனைவிக்கு நேராக, பிள்ளைகளுக்கு நேராக, ஆண்டவரே 2 பிள்ளைகளுக்கு நேராக கரங்களை நீட்டுங்க. எல்லாம் கண்களை மூடுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க கூட உங்க வீட்டில் ஒரு சகோதரன் சகோதரி நீங்க எப்படி சொந்தமாக, இல்லாட்டி உங்களை நீங்க எப்படி வாழ்த்துவீங்களோ, எல்லாம் கண்களை மூடுங்க. எல்லாம் கண்களை மூடுங்க. அருமையான தாயார் இருக்காங்க, எல்லாம் உங்க குடும்பமா வாழ்த்தும் போது அப்படிதான் வாழ்த்தணும் பாருங்க. அது தேர்ட் பர்சனா நினைச்சு வாழ்த்துனீங்கன்னா அந்த வாழ்த்து சரியா வராது. அப்போ உங்க குடும்பத்துல ஒரு சகோதரனா சகோதரியா, ஒரு பிள்ளையா, ஒரு பேரனா பேத்தியா, அந்த மாதிரி யோசிங்க. ஒரு தாயாரா யோசிங்க. அவங்கள நினைச்சு வாழ்த்துங்க. எல்லாம் கரங்களை அவர்களுக்கு நேராக நீட்டுங்க. கரங்களை நேராக நீட்டி வாழ்த்துங்க. எல்லாம் ஆசீர்வதிங்க பார்ப்போம். எல்லாம் ஆசீர்வதிங்க பார்ப்போம். எப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு தோணுதோ, எப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் தோணுதோ, அதெல்லாம் நீங்க ஆசீர்வாதமா அவர்களுக்கு நேராக பேசு. எப்படிப்பட்ட மேன்மையான,
எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் எப்படிப்பட்ட டிசைனா நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு தோணுதோ அந்த ஆசீர்வாதத்தை அருமையான போதகர் குடும்பத்திற்கு நேராக பேசு. ஹalleluya hallelujah 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 hallelujah. Let it be created God. ஆண்டவர் உருவாக்குகிற தேவன். ஹalleluya hallelujah. நீர் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறபடினால் நன்றி. உருவாக்குகிற ஒரு அற்புதமான தகப்பனாக இருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷனை அருமையான குடும்பத்திற்கு நேராக பேசுகிறேன். ஒரு டிவைன் ப்ராஸ்பரிட்டியை பேசுகிறேன். ஒரு டிவைன் growth-ஐ பேசுறேன். ஹalleluya. ஆண்டவரே, அருமையான என்னுடைய அன்பு போதகருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிறபடினால் நன்றி. குறிப்பாக அன்பு ஆண்டவரே, இரண்டாவது மகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே. அருமையான மகளுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புதிய கிரியேஷன்ஸ் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அவள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. நாங்கள் வாஸ்த வசனம் மாறி ஆண்டவரே, முன்மாறியும் பின்மாறியும் எந்த தடையும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே எல்லா விதமான ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சந்தோஷமும் சுகமும் ஆரோக்கியமும் தீர்க்காயிலும் ஆண்டவரே அருமையான மகளுக்கு நேராக நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையாக, உறவினர்களாக, போதகர்களாக நாங்கள் பேசுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதங்கள் let it be created ஆண்டவரே. அந்த கிரியேட்டட் ஆசீர்வாதத்தில் அன்பு பிள்ளை வளரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைக்காக இந்த குடும்பத்தை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. மூத்த மகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், தீர்க்காயுளை பேசுகிறோம். நல்ல புத்தி, ஞானம், விவேகத்தை பேசுகிறோம் ஆண்டவரே. ஆரோக்கியமான வாழ்க்கையை பேசுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையாக ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பு போதகரை ஆசீர்வதிக்கிறோம், அவருடைய மனைவியை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. என்ன நோக்கத்தோடு நீர் அழைத்தீரோ அந்த நோக்கங்கள் எல்லாம் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக நீர் நிறைவேற்றுகிற ஒரு அற்புதமான தகப்பனாக இருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்காக நிற்கிற இந்த குடும்பம் எல்லா விதத்திலும் ஆண்டவரே மகிமையோடு மேன்மையோடு ஆண்டவரே உயர்ந்த ஸ்தானத்தில் நீர் வைக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய போதகர் குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அற்புதமான காரியங்கள் ஆண்டவரே, சூப்பர் நேச்சுரலான ஆண்டவரே மிராக்கிள்ஸ் அவருடைய வாழ்க்கையில சம்பவிக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான காரியங்களாலே ஆண்டவரே, வித்தியாசமான ஆசீர்வாதங்களாலே அவர்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய வார்த்தையில கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் ஆண்டவரே கட்டுகள் விலகி புதிய வாழ்க்கை கிரியேட் ஆகட்டும், உருவாக்கப்படட்டும் ஆண்டவரே, உருவாக்கப்படட்டும் ஆண்டவரே. தாயருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை பலப்படுத்தும், ஆசீர்வதி. அவர் குடும்பத்தோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு சொந்தங்களுக்காக, நண்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்க, நன்மையோடு இருக்க ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் பேசட்டும் ஆண்டவரே. You are a God of supernatural, you are a God of miracles ஆண்டவரே. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். எங்கள் தேவன் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்பதை விசுவாசிக்கிறோம். செய்து முடித்தார் என்பது ஆண்டவரே. But every day is a new creation for us ஆண்டவரே. அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, in every aspect of their life ஆண்டவரே, ஒவ்வொரு டிரெக்ஷன்லையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை பொழிகிற நல்ல தகப்பனாக இருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குறைகள் மாறட்டும், கவலைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே வறுமைகள் மாறட்டும், பலவீனங்கள் ஒழியட்டும் ஆண்டவரே. நாங்கள் இதுக்கெல்லாம் எதிர்த்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே வறுமைக்கு எதிர்த்து நிற்கிறோம், தரித்திரத்துக்கு எதிர்த்து நிற்கிறோம், பலவீனத்திற்கு எதிர்த்து நிற்கிறோம் ஆண்டவரே. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம். எங்கள் தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறான். பிசாசும் மனுஷனும் என்ன செய்ய முடியும்? நான் சொல்றேன் ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளை நீர் அப்படியாக ஆசீர்வதித்திருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. குறிப்பாக அன்பு மகளை ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு மகள் எல்லா விதமான ஞானத்திலும் வளரட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஞானத்தில் வளரட்டும் ஆண்டவரே. உம்முடைய அறிவில் வளரட்டும் ஆண்டவரே. எந்த தீங்கும் பக்கத்துல வராதபடி ஆண்டவரே தேவ தூதர்களை சுற்றி வேலி அடைத்து இந்த குடும்பத்தை நீர் பாதுகாக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறபடினால் ஆசீர்வதிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஸோ எங்களுடைய மூத்த சகோதரி ஜானகி, அவங்களுடைய ஹஸ்பண்ட் என்னுடைய அத்தா விஜயானந்த், அவங்கள நான் வரவேற்கிறேன். அவங்க தான் என்னுடைய மூத்த சகோதரி, அது மூத்த அத்தா. என்னுடைய இளைய சகோதரி அவங்க சுபா, ராதாகிருஷ்ணன் என்னுடைய அத்தா, அவங்களை நான் வரவேற்கிறேன். மூணாவது அக்கா தூத்துக்குடியில் இருக்கிறாங்க, அவங்களால வர முடியல. வர நாட்களில் அவங்க வருவாங்க.
ஸோ நீங்கள் வந்தது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆமென். அருமையான சாம் அண்ணன், உங்களை வரவேற்கிறேன், உங்கள் வீட்டம்மா வரவேற்கிறேன். ஸோ இதெல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணது நம்முடைய அசோக் பிரதர் அண்ட் எழில் சிஸ்டர், உங்களுக்கு மிகுந்த நன்றி. நம்ம லீதியா சிஸ்டர், அப்புறம் இளையராஜா பிரதர், இவங்கெல்லாம் தான் இதெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணாங்க. உங்களுக்கு எங்களுடைய இருதய பூர்வமான நன்றிகள். அருமையான சிங்காரவேலன் பிரதர், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். டார்கஸ் சிஸ்டர், பாலா பிரதர், நன்றி சொல்கிறேன். ஸ்டீஃபன் அண்ணே, உங்களுக்கு நன்றி. அக்காங்க சரி சரி ஓகே. அருமையான ஆஷ்லி நாகலட்சுமி, இவங்களை வரவேற்கிறேன். அவங்களுடைய அப்பா அம்மா வந்திருக்கிறாங்க, அவங்கள வரவேற்கிறேன். பீட்டர் பிரதர், ஜெயந்தி சிஸ்டர், அவங்கள நான் வரவேற்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். சொல்லுங்க சாமண்ண. ஓகே, தேங்க்யூ. பெருசாக இதை பண்ணலை, ஆக்சுவலி ரொம்ப இதாக தான் பண்ணேன். ரொம்ப கம்மியாக இன்வைட் பண்ணுவோம், குடும்பத்துக்கு மட்டும் நடத்தணும் அப்படின்ட்டு தான் ஒரு பிளானு. ஸோ நீங்கள் வந்து வாழ்த்தும்படியாக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆமென். ஸோ நான் ஆக்சுவலி அண்ணன்ட்ட, விஜயாரன் அண்ணன்ட்ட வந்து என்ன பேசுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. இவன் வேணுக்குனே சொல்லி வச்சு ப்ராஸ்பரிட்டியை பேச வச்சான்னு நீங்கள் நினைக்காதீங்க, சரியா? ஏன்னா கடந்த சில நாட்களில் விதைப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம், நீ விதைக்கிற உன் விதைக்கு மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவனா அவர் இருக்கிறார். பொதுவாக மழை வந்ததுக்கப்புறம் விதை எடுத்து வைப்பாங்க, ஆனால் பைபிள் வந்து அப்படி சொல்லலை. சீசனை பார்த்து நீ வாழணும்னு சொல்லலை, நீ சீசனை உண்டாக்குன்னு சொல்லுது. ஏமே, நீ விதைச்சா உனக்கு நான் என்ன பண்ணுவேன், மழையை கொண்டு வந்து தட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு தேவன் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஸோ